போபால் குண்டுவெடிப்பு சம்பவம்னு இந்த நியூஸ நாம ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல கேள்விப்பட்டிருப்போம். அடிக்கடி இது வந்துகிட்டு இருக்கும். இப்ப கூட சிலபஸ்ல இது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. படிக்கிறவங்க யாராவது ஆமா சார் சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த குண்டுவெடிப்பை பத்தி ரொம்ப டீடைலா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கதையல்ல நிஜம். நிஜத்துல நடந்த விஷயங்களை மையமா வச்சு ஒரு சின்ன கற்பனை கதை. ஆனா மேஜர்லி விஷயங்கள் எல்லாம் நடந்த மேட்டர்ஸ் எல்லாம் உண்மைதான். சினிமா கமர்ஷியலுக்காக சில கலவைகளை சில மசால்களை போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 3700 பேருக்கு மேல அதிகாரப்பூர்வமாக விஷவாயு தாக்கி இறந்ததாக கவர்மெண்டே ஒத்துக்குச்சு. ஆனா என்ஜிஓக்களோ எஸ்டிமேட் பண்ணி அந்த இழப்பு 20,000 இருந்து 25,000 பேர் வரைக்கும் அந்த கேஸ் தாக்குதல்ல இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த புள்ளி விவரத்தெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குரூப் ஒரு 15,000 கன்ஃபார்ம்டு டெத் இருக்காங்க. அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகள் தான் நினைச்சா என்ன வேணாலும் இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள்ல சாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நாடு நல்ல நிலைமையில இருக்கும் போது மட்டும் இல்ல, நாடு நாசமா போய்கிட்டு இருக்கும் போது கூட அப்பையும் காசை எதிர்பார்க்கிற, தன்னை மட்டும் பாதுகாத்துக்கணும்னு நினைச்சக்கூடிய சில அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இருக்கிற வரை நாடு உருப்படாதுங்கிறதுக்கு இந்த போபால் சம்பவம் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த போபால் விஷவாயு தாக்குதல் மேட்டர்ல கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்த சிஇஓ ஒரு வெள்ளக்காரர். ஏன்னா அந்த கம்பெனியே அமெரிக்க கார்ப்பரேட் கம்பெனி பேரு யூனியன் கார்பைட். முக்கிய பொறுப்புல 3 பேர் இருக்காங்க. அதுல மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறது ஒரு அமெரிக்க. அவரை இவ்வளவு பேர் சாவுக்கு காரணம் பொறுப்பு இல்லாம தொழிற்சாலையை நடத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி அவரை இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்க வெளியுறவுத்துறை தூதுவர் இவங்க எல்லாம் வராங்க, உள்ள போறாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க, எப்படி இந்தியன் கவர்மெண்ட் மிரட்டினாங்க எல்லாம் தெரியாது. வெளியில வரும்போது அந்த ஃபேக்டரியை ரொம்ப மோசமா நடத்தின அந்த சிஇஓவை அந்த அமெரிக்கனை கூட்டிட்டு போறாங்க. மீடியா எல்லாம் அதை வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதுவும் அவருக்குன்னு ஒரு தனி விமானத்தை ரெடி பண்ணி ராஜ மரியாதையோட அவன் தப்பி போறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் உதவி பண்ணுது. இதையெல்லாம் ரொம்ப சோகமா ஒரு பத்திரிகைக்காரர் பாக்குறாரு. இவர் சோகத்துக்கு காரணம் பின்னாடி தெரிய வரும். இவர் தான் போபால்ல அந்த யூனியன் கார்பைடுங்கிற அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போபால் ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர். இவர் டிடிஆர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மேல. இவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விபத்து சம்பவம் நடந்தது. அந்த விபத்துல நிறைய பேரை அவரால் காப்பாற்ற முடியாம போச்சு, குறிப்பா ஒரு பையன். அதை நினைச்சு சரியா தூக்கம் இல்லாம அந்த கனவு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த கெட்ட கனவு. இவர் நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். லஞ்சம் எல்லாம் வாங்க மாட்டான், ஓபி அடிக்கணும்னு நினைக்க மாட்டான். வீட்டுல புள்ள கிட்ட ஒண்ணும் பெருசா அன்னோன்யம் கிடையாது. அதே சமயம் அந்த பக்கம் ஃபேக்டரியில ஒரு அபாய ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அபாய சங்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. எல்லா பேரும் கொஞ்சம் பதட்டத்தோட இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் தான் அந்த அபாய சங்க அமுக்கி விட்டுருக்கிறார். இவங்க விவசாயத்துக்கு தேவையான பூச்சி மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனா அந்த பூச்சி மருந்து தயாரிக்கணும்னா அதுக்கு இவங்க கார்பைடு அப்படிங்கிற ஒரு கேஸ, ஒரு வாயுவை தயாரிக்கணும். அதுதான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துக்கான அடிப்படை. இதுக்கு முன்னாடி அதை அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது செலவு அதிகமாகுது, நாம ஏன் அந்த வாயுவை இங்கேயே உருவாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே ஒரு ஃபேக்டரியை போட்டு இந்திய மக்களுக்கு வேலை தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி ஃபேக்டரியும் போட்டாங்க. ஆனா சரிவர புரோட்டோகால ஃபாலோ பண்றது கிடையாது. இப்போ அந்த கேஸ இவங்க 4 பெரிய காங்கிரீட் தொட்டிகளுக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு தொட்டியில ஹீட் அதிகமாகிட்டு இருக்கிறதா ரிப்போர்ட் வருது. அத ஒரு மேனேஜர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ரீடிங்ல 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல காட்டுது, தப்பாச்சான் இவரும் குடுகுடுன்னு ஓடி போய் நல்ல மனுஷன் அந்த காங்கிரீட் சாம்பர் மேலேயே ஏறி நின்னு தொட்டு பாக்குறாரு. சூடு தெரியுதான்னு. சூடெல்லாம் ஒண்ணும் தெரியலங்க. அந்த இண்டிகேட்டர் 100 டிகிரி செல்சியஸ்னு காட்டுது பாத்தீங்களா, அதுக்கு மேலன்னு அது வேலை செய்யல போல. ஃபால்ஸ் அலாரம் போய் எல்லாரும் வேலை பாருங்க, பொங்க பொங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. அதே சமயம் பின்னாடி சிஇஓ அந்த அமெரிக்கா வரா. எவன்டா அவன் இந்த அபாய ஒளியை ஒழிக்க செய்தது, எவன்டா அடிச்சது, அவனை வேலையை விட்டு தூக்கு, இந்த மாதிரி சப்ப மேட்டர்கள்லாம் தேவையில்லாம எல்லாரையும் பேனிக் ஆக்கிட்டு இருக்கான், அவன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சு விடு அப்படின்னு மிரட்டார். அந்த பக்கம் ஒரு பையன் இதே ஃபேக்டரியில இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு டிரைவரா வேலை பார்த்துட்டு இருப்பான். போதுண்டா சாமின்னு அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு இங்க வந்துட்டான். ரிப்போர்ட்டர் கிட்ட ஓப்பனா அந்த ஃபேக்டரியில என்ன நடக்குதுங்கிறத சொல்றதா வந்தான். அவன் தான் சொல்றான், பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறதுக்காக தான் இவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ்னா கார்பைடு ஒரு கேஸ் தேவைப்படும். அந்த கேஸை உருவாக்கி கொடுக்கறதா அந்த தொழிற்சாலையோட முக்கியமான வேலை. ஆனா அந்த கார்பைடு கேஸை உருவாக்கணும்னா அதுக்கு எம்ஐசிங்கிற ஒரு கெமிக்கல் தேவைப்படும். மித்தல் ஐசோசயனைடு, எம்ஐசி, மித்தோ ஐசல் சயனைடு. சயனைடுனாலே விஷம்னு உங்களுக்கு தெரியும் இல்லங்க? எல்லாம் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தெளிவா சொல்ல முயற்சி பண்றேன். இந்தியால அப்பதான் இந்த பூச்சி மருந்து கலாச்சாரம் அதிகமா பரவ ஆரம்பிச்சு. இந்தியாவுக்கு பூச்சி மருந்து தேவை, அதற்காக நிறைய ஃபேக்டரிஸ் இங்க உருவாகுதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும். பூச்சி மருந்து தயாரிக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த கார்பைடுங்கிற கேஸ் ரொம்ப முக்கியம். அதை தயாரிக்கணும்னா எம்ஐசிங்கிற ஒரு கெமிக்கல் வேணும். அந்த கெமிக்கல்ல தண்ணியை கலந்தால ஈஸியா அவங்க எதிர்பார்க்கிற கார்பைடு கேஸ் கிடைச்சிடும். அந்த கேஸை வச்சு பூச்சி மருந்து தயாரிச்சிடலாம். ஸ்டார்டிங்ல எம்ஐசிங்கிற இந்த கெமிக்கலை வெளிநாடுகள்ல இருந்துதான், அமெரிக்கால இருந்துதான் இம்போர்ட் பண்ணாங்க, இறக்குமதி பண்ணுவாங்க. அதை இவங்க ஒரு வண்டியில ஃபேக்டரியில எங்கெங்கெல்லாம் பூச்சி மருந்து ஃபேக்டரி இருக்கோ அங்கெல்லாம் அந்த கெமிக்கலை கொண்டு போய் கொடுக்கணும். பயந்து வண்டி ஓட்டுவாரா. காரணம் என்னன்னா அந்த கெமிக்கல்ல கொஞ்சம் தண்ணி பட்டாலே சயனைடு கேஸா மாறி சுத்தி இருக்கிற எல்லா பேரையுமே அதை அழிக்க வாய்ப்பு இருக்கு. பயந்து தான் வண்டி ஓட்டுவார்.
வருவானா. ஏன்னா சரியா கூட இவங்க கொண்டு வரக்கூடிய அந்த கெமிக்கல் டேங்க் இருக்கும்ல, அதை கரெக்டா சீல் கூட பண்ண மாட்டாங்க. மழைகளை பெஞ்சு அந்த மழை துளிகள் கொஞ்சம் மூடி வழியா உள்ள போனா கூட பெரிய பிரளயம் ஏற்படுமா. இந்த மாதிரி பயந்து பயந்து வேலை செய்யறதுக்கு பிடிக்காம தான் நான் வேலையவே விட்டேங்கிறார். இப்போ ரயில்வேல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கா. ரயில்வேல ட்ரெயினை ஓட்டுற வேலை, மெக்கானிக் வேலை, அது எல்லாத்தையுமே கத்துக்கணும். கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே பக்கத்து சொல்லுவாங்க போல தெரியுது. இதை ஓப்பனா எங்க வந்து வேணாலும் சொல்லுவதற்கு தயார். இப்படி இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த எம்ஐசிங்கிற கெமிக்கலுக்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எம்ஐசியை இந்தியாலேயே தயாரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபேக்டரி தான் இது. எம்ஐசியை அவங்க தயாரிக்கிறாங்க. ஆனா அதை சேஃபா வச்சுக்கிறதுக்கான எந்த புரோட்டோகாலையும் வழிமுறைகளையும் அவங்க ஃபாலோ பண்ணுவது கிடையாது. இதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ரிப்போர்ட்டர் கிட்ட. அந்த பக்கம் சிஇஓ கத்திக்கிட்டே வராரு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கெட்ட செய்தி தான், நல்ல செய்தி எதுவுமே இல்லையா அப்படின்னு சத்தம் போடுறாரு சிஇஓ. சார், இந்த ஃபேக்டரிக்கு நல்ல செய்தி வேணும்னா ஃபேக்டரியோட சேஃப்டி சம்பந்தப்பட்ட மேட்டர் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும் சார். அதுதான் சார் கம்பெனிக்கு நல்ல விஷயங்கிறாப்ல. இங்க ஒரு கால் அந்த எம்ஐசிங்கிற கெமிக்கலை தயார் பண்ணி சேவ் பண்றதுக்காக ஒரு 4 பெரிய கிடங்குகள், பெரிய கான்கிரீட் சேம்பர் போட்டு வச்சிருக்காங்க. கான்கிரீட் கிடங்குகள் நம்ம வீட்ல எல்லாம் அந்த செப்டி டேங்க் போட்டுருப்போம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட்ல. ஒரு கால் தெரியாதனமா அந்த கெமிக்கல் மேல எப்படியோ தண்ணி பட்டுச்சுன்னா உடனே அது விஷவாயுவா மாறி மேல எழும்பி வரும். அதை அந்த புகை போக்கின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லா ஃபேக்டரியிலும் அப்படியே நீட்டமா மேல தூக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி புகை போக்கிகள் கிட்ட வரும். அப்பயும் வெளியில வரும்போது ஆபத்து தான். அங்க அப்படி வரக்கூடிய கேஸ எரிச்சிருவாங்க. பிளார் டவர்னு அதை தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு கால் இந்த கேஸ் டிடெக்ட் ஆச்சுன்னா அது வெட்ட வெளியில பரவறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணும்போது அந்த கேஸ் அப்படியே விடாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி புகை போக்கிக்கு மேல எரிஞ்சு புகையாகி வெளியில போகும். ஆபத்து இல்ல. ஆனா அந்த எரியக்கூடிய மெக்கானிசம் இருக்குல்ல, அது சேஃப்டிக்காக தான் வைக்கிறாங்க. ஒரு கால் தண்ணி பட்டு விஷவாயு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்காக. ஆனா அதுவே இங்க வேலை செய்யல. கிட்டத்தட்ட 2 மாசமா வேலை செய்யாம கிடக்கா இவர் சொல்றாரு. அதே மாதிரி அந்த 4 டேங்குகள் சொன்ன பாத்தீங்களா, எம்ஐசிங்கிற கெமிக்கலை சேவ் பண்ணக்கூடிய டேங்க், அந்த 4 டேங்க்லயுமே அது ஒரு கால் தண்ணி பட்டு உடனே வெப்பம் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த வெப்ப அதிகரிப்பினாலதான் அது விஷவாயுவா மாறும். அப்படி வெப்பத்தை அதிகப்படுத்தாம வைக்கணும்ன்றதுக்காக குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ்குள்ள வைக்கிறதுக்கு குளிர்சாதன பெட்டிகள் எப்படி நம்ம வீட்டுல ஏசி போட்டு உள்ள உட்காருவோம், கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட்ல ரெஃப்ரிஜரேட்டர் சிஸ்டம் இருந்திருக்கு. அதுவும் 2 மாசமா வேலை செய்யல. அப்புறம் இப்படி உருவாகக்கூடிய இந்த எம்ஐசி கெமிக்கல் இருக்குல்ல, இத லாரிகள்ல ஏத்துறதுக்கு ஒரு பைப் வழியா தான் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் லாரிகளுக்குள்ள ஃபில் பண்ணுவாங்க. அந்த பைப் அப்பப்ப கிளீன் பண்ணணும். இங்க வேலை பார்க்குற ஆட்களுக்கு சரியான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுவது இல்ல. 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்கணும். ஆனா 4 நாள்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. கிளீன் பண்ணுன்றாங்க. அந்த பைப்பை எப்ப கிளீன் பண்ணணும், எப்ப கிளீன் பண்ண கூடாது, இது இங்க இருக்கிற லேமேன்களுக்கு வேலையாட்களுக்கும் சரியா தெரியாது. ஏதாவது தப்பு நடந்தா என்ன சார் பண்றதுன்னு அந்த நல்ல மேனேஜர் கரெக்டா தாங்க எடுத்து சொல்றாரு. ஒரு துளி தண்ணி பட்டாலும் எல்லாம் கெட்டு போயிருச்சான்னு சொல்லும் போது எனக்கு இதென்ன தெரியாதா என்ன, தெரியும். ஆனா இங்க பார் கடந்த 3 வருஷமா இந்த கம்பெனில இருந்து சொல்றாப்ல லாபமே இல்ல. மேலிடத்துல இருந்து அமெரிக்கால இருந்து எனக்கு ஏகப்பட்ட பிரஷர். இந்த கம்பெனியை இழுத்து மூடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னா இதையெல்லாம் நீங்க கண்டுக்காம வச்சுக்கணும். இதற்கெல்லாம் செலவு பண்ண அவங்க தயாரா இல்ல. அடுத்த வருஷம் இருக்குமா இல்லையானே தெரியல. இப்ப போய் கோடி கணக்குல செலவு பண்ணி இப்ப நீ கேட்ட எல்லா மேட்டரையும் சரி பண்ண முடியாது. போ பாத்துக்கலாம்னு பேசுறேன். அந்த பக்கம் ரிப்போர்ட்டர் ஒரு கால் நீங்க சொல்றாப்ல ஏதோ ஒண்ணு நடந்து விஷவாயு வெளியில வந்தா என்ன ஆகும்னு கேட்டா கண்ணு எரிச்சல் பயங்கரமா இருக்குமா. மூக்கு வழியா அந்த கேஸ் உள்ள போச்சுன்னா நுரையீரலை மொத்தமா அழிச்சிடுமா. சில மணி நேரங்கள்ல இறப்பே உறுதியாகுமா. அப்படி கூட இந்த பையனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். இழப்பீடு கூட ஒழுங்கா அவங்களுக்கு வந்து சேரது இல்ல. அந்த பக்கம் நடக்க போற விபரீதம் தெரியாம நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் வேலைக்கு போற டெலிபோன் லைன் என்கிட்ட வேலை செய்யாது. அதை சரி பண்ண சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிருப்பேன். பண்ணிட்டேன்னு சொல்லணும், இல்ல பண்ணலன்னு சொல்லணும். ஆயிட்டு இருக்கு சார்னு பொத்தாம் பொதுவா கவர்மெண்ட் ஆபீசர் சொல்றாப்லயே பேசுவாப்ல. இதுல காண்டான மனுஷன் நல்ல மனுஷன் இல்லையா, எதுக்கு நான் அங்கேயே வந்து செக் பண்றேன், வாங்க கிளம்புவோன்னு கையில ஒரு பெட்டியை தூக்கிட்டு வராங்க. அது டெலிபோன் பெட்டி தான். இதை கொண்டு போய் அந்த பெட்டியோட கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் டெலிபோன் லைன் வேலை செய்தா இல்லையான்னு இந்த இடத்துல சொல்ல முடியும். அதுக்காக எடுத்துட்டு வருவாங்க. வேலை செய்யறவங்க என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா ஜாலியா உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அடா பாவிகளா, இதை பார்த்ததும் காண்டாயிட்டேன். செக் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிடுறேன். இவங்க எல்லாத்தையும் போய் சொல்லிடுன்னு அவங்க எல்லாம் என்ன போய் சொல்றீங்க, பாதி வேலையை விட்டுட்டு எப்படி போக முடியும் கேட்டா நீங்க வேலை பார்த்து கிழிச்சது போதும் போங்கடா அப்படின்னு திட்டுறாரு அசிஸ்டன்ட். காசு யாரு கொடுப்பா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம தான் நல்ல மனுஷாச்சே, கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து அவங்க அனுப்பிச்சு விடுங்க. உடனே வேற ஒரு டீம் போடுங்க. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் பார்த்தா கூட எனக்கு ஓகே தான். அடுத்த நாள் இது சரி ஆகணும். உங்களுக்கு அதிகபட்சம் 36 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறேன். அந்த பக்கம் அந்த பையன் வர புதுசா ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை கிடைச்சிருக்கு இல்லையா, ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போன வராப்ல. அங்க நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்த ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை நீ கண்டுபிடி பாப்போம், 10 நிமிஷம் டைம் தரேங்கிறாப்ல. பைபிள்ல தப்புன்னு சொல்லிடுறான். இங்க டெலிபோன் லைன்ல பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு. எப்படா கரெக்டா சொன்னேன்னு கேட்டா நீங்க தான் டெலிபோன் பெட்டியை பக்கத்துலயே வச்சிருக்கீங்களே, இது தூக்கிட்டு போற பெட்டி, போர்ட்டபிள் பெட்டி, இதை நீங்க வச்சிருக்கீங்கன்னா லைன் வேலை செய்யல, அடிக்கடி நீங்க போய் செக் பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம். சரிதானே சொல்ல அவரை சரி நல்ல பையனை எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன். அங்க ஒரு அம்மா அங்க ரொம்ப காலமா வேலை பாக்குறாங்க. இந்த கிளீனிங் வேலை பாக்குற அம்மா போல தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கல்யாணத்துக்கு வரணும்னு ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிட அவரை நான் கண்டிப்பா வரேங்கிறார். அப்புறம் செலவுக்கு காசு கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுக்குறேன். அதே சமயம் அதே ஸ்டேஷன்ல இன்னொரு கேரக்டரோட என்ட்ரி. இதோ ஹீரோ மாதிரி இருக்கிறான்ல, ஆனா இவன் ஹீரோ கிடையாது. ஒரு சாயல்ல வில்ல மாதிரி இருக்கிறான்ல, இவன் வில்லனா இல்லையாங்கிறத பாப்போம். இப்ப வரைக்கும் இவன் ஒரு திருட. அங்கங்க போய் ஸ்டேஷன்ல நிறைய கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்கார திருட்டுப்ப. இப்ப கூட அங்க இருக்க ஒரு சூட்கேஸ் ஆட்டையப்பட வருவார். ஆனா சுத்தி நிறைய
போலீஸ் இருக்கதும் கமுக்கமா இந்த பக்கம் வந்து விசாரிக்கிறார். இவனை பிடிக்கிறதுக்காக சிறப்பு படம் போட்டிருக்காங்களா, இங்க வந்து ஏதோ சேட்டை பண்ண போறான் நியூஸ் வந்திருக்கு, அதனால வந்திருக்காங்க. ஆனா இங்க ஒரு சுட்கேஸ் நிறைய பணம் வரப்போது ஒருத்தவர் எடுத்துட்டு வர போறான்னு நியூஸ் கொடுத்திருப்பான்ல, அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறா. ஏன்டா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியா, மாட்டி விட பாக்குறேன் கேட்டா சத்தியமா இல்லங்க, உங்க பழைய கேசெல்லாம் நோண்டி உங்களை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க, எங்க பிளான்ல உங்களை மாட்டி விடுறது இல்லங்கிறா மேட்ர சொன்னேன். சரி ஒளிஞ்சு போன்னு விட்டுறாரு. அடுத்த சில நாட்களுக்கு ஒரு போலீஸ்காரன் கெட்டப்ல போட்டு இங்க ஓட்டலான்னு பாக்குறாரு. இது அவருக்கு செகண்டரி கோல் தான். இவர் பிரைமரி கோல் என்ன தெரியுமா, இதே ஸ்டேஷன்ல லாக்கருக்குள்ள அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 20 30 தெரியல, 1 கோடி ரூபாய் பணம் அப்ப எவ்வளவு பெரிய வேல்யூ, ஒரு ஊரையே வளைச்சு போடுவாங்க, அவ்வளவு பெரிய பணம். அந்த காசு லாக்கருக்குள்ள இருக்கு, அதை அடிக்கணுங்கிறதா இவனோட அல்டிமேட் கோல். இங்க அந்த ரயில்வே பையனோட ஃபேமிலி வெளியூர்ல இருந்து போபாலுக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல நாளைக்கு கிளம்பி வர போறாங்க போல. ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் ஏறிடுவேங்கிறாப்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு சந்தோஷம். அம்மாட்ட பாய் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டான். அந்த பக்கம் ரிப்போர்ட்டருக்கு இவனுக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவை, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். இந்த தொழிற்சாலையில ஃபாலோ செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட். அதை எடுத்து கொடுக்க போறது நம்ம மேனேஜர் தான். யாருக்கும் தெரியாம உள்ள புகுந்து தேடி பிடிச்சு அதை எடுத்துட்டார். எப்படியும் நாளைக்கு இது ரிப்போர்ட் கிட்ட போகலான்னு எதிர்பார்க்கலாம். கொடுக்க போறது நம்ம மேனேஜர் தான். இந்த பக்கம் அங்க புதுசா ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்திருக்கான். அங்க ஒரு சீனியர் இருக்கிறார். என்ன தம்பி பைப் எல்லாம் கரெக்டா கழுவிடுவே இல்ல அப்படின்னு பிரச்சனை பண்றான், மிரட்டுற. அவன் அதெல்லாம் பண்ணிடுவேன் சார், ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு சார். ஏன்டா பயப்படுறேன்னா, சார் 6 மாசம் ட்ரைனிங் சொன்னாங்க சார், ஆனா 4 நாள்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ திடுப்புன்னு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார் அப்படின்றான். எனக்கு என்னடா பண்ணாங்க, எனக்கு 4 நாள் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதெல்லாம் கரெக்டா வேலை செய்யணும்னா இதோ இந்த பைப்ல இப்படி தண்ணியை விட்டு நல்லா கழுவணும், பைப்ல நல்லா ஃபிளஷ் ஆகலாம், இந்த இதுல பாக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவங்க வேலை பாக்குறாங்க. இவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இந்த கேஸ கழுவும் போது இந்த பைப்போட ஒரு முனை நான் சொன்ன இந்த லாரிகளுக்கு எல்லாம் போற முனை, இந்த பைப்போட இன்னொரு முனை இந்த பக்கத்துல அந்த 4 டேங்க் இருக்குல்ல, கெமிக்கல் இருக்கிற டேங்க், அதோடது இந்த பக்கத்துல இருக்கிற முனை. இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, 2 பக்கமும் குறைஞ்சபட்சம் டேங்க் இருக்கிற சைடாவது ஒரு வால்வ் இருக்கும், அந்த வால்வை க்ளோஸ் பண்ணி இவங்க பைப்பை கழுவும் போது அந்த தண்ணி டேங்குக்குள்ள விழாத மாதிரி வால்வை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அரைகுற ட்ரைனிங், பதட்டம், சீக்கிரம் சாப்பிடணும்னு போற இருக்கானுங்க, அதை கவனிக்கல. அசால்ட்டா தண்ணியை திறந்து விட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி இப்போ டேங்குக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு. டேங்க்ல ஏகப்பட்ட டன், ஒரு டேங்க்ல 40 டன் கெமிக்கல் இருக்கா. 4 டன்னா 170 டன் கெமிக்கல். தண்ணி வேற இந்த பக்கம் எக்கு தப்பா இறங்கிட்டு இருக்கு. மொத்தமா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து விஷவாயு உருவாகுறதுக்கு இன்னும் சரியா 3 மணி நேரம் இருக்கு. யாரும் கவனிக்கல. இந்த பக்கம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, நாளைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு ரிசப்ஷனுக்கு வந்து கல்யாணம் பண்ண பார்த்து பாராட்டிட்டு வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் புதுசா ஜாயின் பண்ண அந்த ரயில்வே பையனுக்கு சீனியர்ஸ் எல்லாம் வேலை கத்து கொடுக்குறாங்க, வேலையும் வாங்குறாங்க. ஏட்டையா தான் தான் ஏட்டணும், இந்த பண மேட்டர்ல சேஃப்டிக்காக தன்னை அமைச்சிருக்கிறதாவும் சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் அறிமுகமாக்கிறான். இவன் ஒரு காலத்துல ஸ்டேஷன்ல எப்படி அனாதையா இருந்து வளர்ந்தவன் தான். அதனால அங்க இருக்கக்கூடிய 2 பசங்களை பார்த்துட்டு அப்பா அம்மா இல்லையாடா, இங்கதான் இருக்கீங்களாடா விசாரிச்சுட்டு அவங்களுக்கு உதவி பண்றான். இங்க பார்த்தா இப்பதான் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய அந்த 1 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கும். லாக்கருக்குள்ள அடுக்கி வைக்கிறாப்ல, பணத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு கூட்டிட்டு சாவியா அவர் பையிலேயே வச்சிருக்காரு. இதெல்லாம் ஏட்டையா பாத்துட்டு தான் இருக்கிறார். அந்த பக்கம் இன்னும் அந்த டெலிபோன் லைன் மேட்டர் சரியாயிடுச்சா அப்படின்னு விசாரிக்கிறாரு அசிஸ்டன்ட். அங்க சார் லைன் எல்லாம் சரி பண்ணிட்டோம் சார், ஆனா டெஸ்ட்டுக்காக டெஸ்ட் லைன் ஒன்னு வச்சிருக்காங்க, அதை மட்டும் நாங்க இப்ப சரி பண்ணி வச்சிருக்கிறோம். அது பழைய ஹார்ட் ஸ்டைல்ல வாக்கி டாக்கில பேசுறாப்ல ஒரு பொட்டியில அமுக்கி பேசணும். அதை நீங்க செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் இந்த ஃபைனல் லைன் எல்லா அந்த ஸ்டேஷன்ல மட்டும் 10-15 டெலிபோன் நம்பர்ஸ் இருக்கும், எல்லா நம்பர்லயும் ஃபைனல் கனெக்ஷன் ஒன்னு கொடுத்திருப்பாங்க, அதை நாங்க எனேபிள் பண்றோம். ஆனா நீங்க முதல்ல இந்த டெஸ்ட் லைனை செக் பண்ணி ஓகேவான்னு நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறாரு அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அசிஸ்டன்ட் மேனேஜரோ. சரிப்பா, நானு நம்ம போபால் ஸ்டேஷனுக்கு பிந்தின ஸ்டேஷன்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் சரியாயிடுச்சுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நீங்க வேலையை பாருங்க. டாப்ல என்ன வேலை கொடுத்துருக்காருன்னா, மெயின் லைனை பிந்தின ஸ்டேஷன்ல இருந்து இப்ப கட் பண்ணி விடலாம். வேலை இருக்கணும் அந்த மெயின் லைனை கட் பண்ணிட்டு டெஸ்ட் லைன் தான் எல்லா பக்கமும் கனெக்ஷன்ல இருக்குல்ல அப்படின்னு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபேக்டரியில கண்ட்ரோல் ரூம்னு ஒன்னு இருக்கும், அதுல ரெட் கலர்ல பீன்னு ஏதோ ஒரு இண்டிகேட்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் பைப்பு கழுவுறதுக்காக தண்ணியை விட்டுவிட்டு சாப்பிட்டு வரலாமே சாப்பிடறதுக்காக வந்துட்டாங்க. கால் பண்ணாலும் அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க மேனேஜர் ஃபைல் எடுத்துட்டோம், சீக்கிரம் கிளம்பி போய் ரிப்போர்ட்டரை கொடுக்கலாமேன்னு ஃபைலை எடுத்து வண்டிக்குள்ள வச்சுட்டு ஸ்கூட்டியை அப்படி கேட் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்பதான் நியூஸ் வருது, இந்த மாதிரி ரெட் கலர்ல ஏதோ பிளிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸ்மெல் வேற ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்கும். குடுக்குடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரிக்கிறார். கண்ட்ரோல் ரூமுக்கு வர மறுபடியும் அதே மாதிரி ஹீட் அதிகமாயிடுச்சுன்னு அந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் வருது. அந்த கழுவுற பசங்களை கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு விசாரிக்கிறார். நாங்க தான் சார் தண்ணியை திறந்து விட்டுருக்கோம், கழுவிட்டு இருக்கோம் சாங்கிறா. என்னடா சொல்றீங்க சர்ரா, டேங்க் பக்கம் போற அந்த வால்வை மூடுனீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, சார் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல சாருங்க. நான் புதுசா வந்தேன். அரண்டு போட்டாரு. அடா பாவிகளா, அப்போ கடந்த சில நிமிடங்களாக தண்ணி போய்கிட்டு இருக்கா, உடனே போய் ஆஃப் பண்ணுங்கடா, ஐயோன்னு பதறா. அந்த கெமிக்கல் கேஸா விஷவாயுவா மாறுவதற்கு தேவையான அளவு தண்ணி ஆல்ரெடி உள்ள போயிடுச்சு. இப்போ அந்த 3 மணி நேர டைம்ல வேறு வினைகள் எல்லாம் நடந்து கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்ணெறியுது அப்படி இப்படின்றாங்க. எல்லா பேரும் ஓடுங்கன்னு மேனேஜர் சத்தம் போட எல்லா பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. அபாயமணி அடிக்குது. இவரு இப்போ கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு.
முத வேலையா அந்த வால்வை திருகி இன்னும் தண்ணி அதிகமா போகாம இருக்கணும்ன்றத செஞ்சுட்டார். வால்வை கட் பண்ணிட்டார். அடுத்து இவர் செய்ய வேண்டியது என்னன்னா, மொத்தம் அங்க இருந்தது 4 டேங்க். 4 டேங்கையுமே ஒரு டேங்க் முடிஞ்சு அடுத்த டேங்க் அடுத்த டேங்க் அடுத்த டேங்க்னு 4 டேங்க்குமே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விடணும். ஏன்னா ஏதாவது ஒரு டேங்க்ல கேஸ் இன்னும் ஃபார்ம் ஆகாம இருந்ததுன்னா அந்த டேங்க்ல இருக்கிற கெமிக்கலோட பாதிப்பாவது குறையும். இது ஒரு ஐடியா. இல்ல 4 டேங்க்ல ஏதாவது ஒரு டேங்க்ல வந்து ஒரு கால் எம்டி டேங்கா இருந்தா இல்ல பாதி டேங்க் மிச்சம் இருந்தா ஃபுல்லா இருக்கிற டேங்க்ல இருந்து இந்த டேங்குக்கு ஒரு பாதி கெமிக்கலை மாத்தி விட முடியும். அப்படி மாத்தி விட்டாலும் பாதிப்பை ஓரளவு குறைக்க முடியும். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் சாக போறோங்கிறது தெரிஞ்சும் தற்காலிகமா ஒரு கர்ச்சீஃபை மூஞ்சில கட்டிட்டு கஷ்டப்பட்டு இந்த பக்கம் வராரு மனுஷன். இங்க ஓடி அந்த செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்தா 4 டேங்கையுமே 40 டன் ஃபுல்லா இருக்குங்க கெமிக்கல். ஹீட் வேற குபு குபுன்னு ஏறிட்டு இருக்கு. சரி, குறைஞ்சபட்சம் 4 டேங்குக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனையாவது கட் பண்ணி விடுவோம், பாதிப்பு கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்லி ஒன்ன கட் பண்ணிட்டார். அடுத்த கட் பண்ண போறதுக்குள்ள விஷவாயு தாக்கி அப்படியே விழுகிறாருங்க. வெப்பம் அதிகமாகி பூம்னு அந்த காங்கிரீட் டேங்கே அப்படியே வெடிக்குது, விரிசல் விழுது. கேஸ் எல்லாம் இப்ப மொத்தமா வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. நடக்க போற விபரீதம் தெரியாம ஒரு இயல்பான வாழ்க்கையில போபால் பகுதி மக்கள் இப்போ இருக்கிறாங்க. பொதுவா கவர்மெண்ட்ல வேலையாட்கள், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாருமே நாம திட்டுறது வழக்கம். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, இதை செய்ய மாட்டேங்கிறாங்க, வெட்டியா உட்காந்து சீட்டை தைக்கிறாங்க, அப்படி இப்படி நம்ம சொல்றது வழக்கம். ஆனா 10க்கு ஒருத்தராவது நல்ல மனுஷன் இருக்க மாட்டாரா? நல்லவங்க இருக்க மாட்டாங்களா? அவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க ஒரு கால் நல்லவங்களா இல்லைன்னா கூட ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது அவங்களே அறியாம அவங்களோட அந்த நல்ல மனசு வெளியில வர வாய்ப்பு. ஒரு கன முடிவு தான் அந்த மாதிரி. இங்க ஒரு டீம் அந்த ஒரு கன முடிவெடுத்து இந்த போபால் மக்களுக்கு நல்லதும் செய்ய போறாங்க. ஆனா அவர்களோட கதை கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி போபால்ல இந்த விஷவாயு பஞ்சாயத்து வந்தது. விஷவாயு வெளியில வந்தது, ஃபேக்டரி பண்ண தப்பு, நடந்த பாதிப்பு, இருந்தாலும் ஓனர் அமெரிக்கக்காரன் தப்பிச்சு போனது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் சொன்ன பல பேர் உயிரை காப்பாத்தின ஒரு டீமோட சொல்லப்படாத ஒரு கதையத்தான், வெளியில யாருக்கும் தெரியாத ஒரு கதையத்தான் இந்த சீரீஸ்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல அந்த ரயில்வே பையன் அவன் ஏன் வேலையை விட்டான்றதுக்கான காரணம் இப்ப தெரிய வருது. தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதே ஃபேக்டரியில வேலை பார்த்தவர் கேஸ் லீக்ல இறந்து போயிடுறார். இப்பதான் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்காங்க. விவசாய பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? வீட்டை காலி பண்ணி போக முடியுமா? ஊரை காலி பண்ணி போக முடியுமா? சொந்த பந்தத்தை விட்டுட்டு தான் போக முடியுமா? வீடு வாடகை வீடு தான் இருந்தாலும் சுத்தி முத்தி இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு போனா வேலை கிடைக்குமான்னு கேரண்டி இல்ல. அதனால பொண்டாட்டி இல்ல நீ வேலைக்கு போனோம், வாடகை யார் கட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லி நான் தான் அவரை வேலைக்கு போக சொன்னேன். நானே தப்பு பண்ணிட்டேன், நானே என் புருஷனை கொண்டுட்டேன்னு அந்த அம்மா எழுதிட்டு இருக்கோம். ஏதோ கொஞ்சம் கை செலவுக்கு காசு கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை தான் அவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் பிளாஷ்பேக். இப்போ போபாலுக்கு முந்தின ஒரு 100 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய இடார்சி ஜங்ஷன் ஒண்ணு இருக்கு. பெரிய ஸ்டேஷன் தான் அதுவும். போபால்ல தான் விஷவாயு பஞ்சாயத்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்து 100 கிலோமீட்டர் தூரங்கிறதுனால இங்க இருந்து பாதிப்பு இருக்க போறதே இல்ல. இங்க இருக்கிற கண்ட்ரோல் ரூம்ல எல்லாரும் சும்மா ஏனோ வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் இங்க ஒருத்தர் இருக்கிற, ஒண்ணுத்துக்கும் உதவாத ஏதோ சம்பளம் வந்தா போதும்னு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர். அவரே எல்லாரையும் வேலை வாங்கக்கூடியவரே இப்படி இருந்தா கீழே வேலை பார்க்கற உருப்படியா இருப்பானா? இல்ல. ஆனா அதுலயும் ஒருத்த மட்டும் நல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாங்க. அடிக்கடி சொல்றான், போபாலோட லைனக்ஸ் கட்டா இருக்கு, போபால்ல இருந்து எந்த அப்டேட்டுமே வரலன்னு. அதான் சொன்னாங்களே ஏதோ டெலிபோன் லைன்ல வேலை பாக்குறதா சார். 4 மணி நேரம் தான் சார் சொன்னாங்க, இப்ப 6-8 மணி நேரம் ஆச்சு தான் சொன்னா. கவர்மெண்ட் அப்படிதான் வேலை செய்யும், இதெல்லாம் ஒரு மேட்டர் என்கிட்ட பேசிட்டு அப்படின்னு திட்டி விட்டுறேன். இவருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, இங்க உயரதிகாரி ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரா. அவருக்கு வேலை போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல வேலையை விட்டு அவர் போறா. இன்னைக்கும் நாளைக்கு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற மனுஷன் எதுக்கு தேவையில்லாம இன்ஸ்பெக்ஷன் வராரு அப்படின்னு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாப்ல இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருதுன்னு சொன்னல, நம்ம பயலோட ஃபேமிலி வருதுன்னு, அதோ அவங்க தான் அந்த ஃபேமிலி. எதுக்கு? ஒரு அம்மா ஒரு பொண்ணோட மூஞ்சியை காமிக்க மாட்டேங்கிறாங்க. மூக்கு வரைக்கும் ஒரு சால்வையை போட்டு மூடி வச்சு அப்படியே படுக்க போட்டுருக்க அம்மா. அவங்க பக்கத்துல ஒரு சின்ன கத்தி இருக்கு. பார்த்தா இவங்க ஒரு ஷிங்ங்கிறது, இப்படி கத்தியை வச்சிருந்தாலே அவங்க ஷிங் அப்படிங்கறது அவங்களோட அடையாளம் சொல்லியாச்சு. அவங்க நார்த் பக்கம் இருந்து வேற ஒரு பிரச்சனைக்காக இங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா, இந்த போபால் சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, அதே டைம்ல தான் இந்தியாவோட பிரதமர் இந்திரா காந்தி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கால கொல்லப்பட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கலவரமாகி அங்க நிறைய சிங்குகள் கொலை செய்யப்பட்டாங்க. எங்க சிங்குகளை பார்த்தாலும் கொல்லணும்னு கொலவரியோட சில பேர் அங்க தெரியுறாங்க. அங்க ஒரு டிடிஆர் இருப்பாப்ல, வயசானவர் தான், நல்ல மனுஷன். இந்த சிங்குகள் எல்லாம் இப்படித்தான் பான்னு அங்க 1-2 பேர் அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் குத்தணும்னு பேசிட்டு இருப்பாங்க. டேய் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அரசியல் இங்க பேசக்கூடாது, அவ்வளவுதான் பாத்துக்கன்னு எல்லாரையும் மிரட்டி விட்டுட்டு திட்டி விட்டுட்டு போறாரு டிடிஆர். அங்க இந்த அம்மா பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது அவருக்கும் தெரியும். அவங்களோட பேரை வச்சு அவங்க சிங்குங்கிறது டிடிஆர் இல்லையா, இவர்கிட்ட பேர் போட்ட ஒரு நேம் லிஸ்ட் இருக்கும், என்னென்ன பேரு இந்த சீட்ல உட்காருவாங்கன்னு. அதை வச்சு இந்த பாவிங்க இந்த அம்மா கண்ணுபட காதுபட இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு வருத்தப்படுறாரு. பொண்ணு அந்த அம்மா பொத்தி பாதுகாக்குது. இப்போ கேஸ் அந்த பக்கம் பரவ ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அங்க அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார். ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற இடம் ஷெட்ல இருக்கிற பழைய ட்ரெயின் என்ஜின், ஒரே ஒரு பெட்டி தான். உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்த வரைக்கும் பெருசா ஒன்னும் பாதிப்பு இல்ல. ஏன்னா கேஸ் இந்த பக்கம் வரல, வந்தாலும் இந்த டேங்குக்குள்ள ஒரு
அடைக்கப்பட்ட இடம் இல்லையா, அதனால ஓரளவு இவங்க சேஃபா தான் இருக்காங்க. சரி நான் உச்சா வருது, உச்சா போயிட்டு வந்துடுறேன்னு சீனியர் அங்க இருந்து கிளம்பி போறேன். போன மனுஷன் கொஞ்ச தூரம் தள்ளி போனதுமே கேஸோட தாக்குதல் அதிகமாகி தாக்கம் அதிகமாகி அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறேன். இங்க ட்ரெயினுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லயே 2 பசங்க வேலை சும்மா உட்காந்துருப்பாங்கல்ல, எதை கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்களும் அங்கதான் இருக்காங்க. நம்ம ஏட்டையாவும் அங்கதான் இருக்கிறாரு. கல்யாணத்து விசேஷத்துல இருக்க வேண்டிய அந்த அம்மா பொண்ணோட அம்மா ஓடியாந்து ஐயா ஐயான்னு வந்து நிக்குது. என்னம்மான்னு கேட்டா ஆட்கள் கொஞ்சம் அதிகமா வந்துட்டாங்களா, நைட்டு சாப்பாட்டுக்கு நான் சொன்னதை விட இப்ப அதிகமா இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் சமைக்க முடியாதுன்னு சமயக்காரன் பிரச்சனை பண்றான். 220 ரூபா நான் கொடுத்தே ஆகணும், இல்லன்னா சமைக்க மாட்டேன் இருக்கா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கையும் ஓடல காலும் ஓடலன்னு. இவர்கிட்ட ஒரு 200 ரூபா இருக்கும். இதுதானே பிரச்சனையா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த 200 ரூபான்னு கொடுக்குறாரு. போயிட்டு வாண்டார். இல்ல சார் மீதி 60 ரூபா அதை கூட கொடுக்கலனாலும் அவன் சமைக்க மாட்டான் சார்னு சொல்ல பக்கத்துல ஏட்டையா இருப்பாரா, எப்ப அதான் காசு இருந்தா கொடுப்பான்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்து நல்லபடியா அந்த அம்மா அனுப்பிச்சு வைக்கிறார். வெளியில இப்போ ஒவ்வொருத்தரா அப்படியே அவங்க வாயில இருந்து நுரதள்ளி அப்படியே விழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மாவும் கொஞ்ச தூரம் நடந்து போனவங்க போத்துன்னு விழுகிறாங்க. கையில இருக்கிற காசு அப்பையும் ஈருகா பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ள இருக்கிற அந்த இடத்துலயும் எல்லா பேருக்கும் அந்த கேஸோட தாக்கம் ஏற்படுது. பொத்துன்னு விழுகிறாங்க. இங்க சீனியர் என்ன விழுந்து கிடக்குறாருன்னு வெளியில வந்தவன் அந்த ஸ்மெல்ல பிடிச்சு கேஸ் லீக் ஆயிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறான். இவங்க வேலை பார்த்த அனுபவம் இருக்குல்ல, அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது, ஆனா கால தாமதப்படுத்தலாம். இவங்க எல்லாம் மாஸ்க் போடாம வெட்ட வெளியில இருக்கிறதுனால தாக்கம் அதிகமாகி டப்புன்னு விழுகிறாங்க. இவன் உடனே ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான். கட்சி எடுத்து மூக்க நல்லா இருகினாப்ல கட்டிக்கிறான். இது ஓரளவு அந்த விஷத்தை ஃபில்டர் பண்ணி மூக்கு கொடுக்கும். இங்க ஒவ்வொருத்தரா விழுகிறாங்க. நிலைமை மோசமாக்கிட்டு இருக்கு. ஒரு பெரியவரங்க போராடிக்கிட்டு இருக்க அவரை கொண்டு போய் இன்ஜின் ரூம்ல போட்டு கதவை முடிக்கிட்டான். அம்மாவுக்கு என்ன ஆக போதுன்னு பயந்துகிட்டு இருக்கிறான். அங்க அந்த அம்மாவும் விஷவாயு தாக்குதலுக்கு ஆட்படத்தான் போறாங்க. கல்யாணம் பண்ண தவிர சுத்தி இருக்கிற எல்லா பேருமே பொத்துன்னு விழுகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. கடைசியில அதுவும் விழத்தான் போகுது. இங்க ஸ்டேஷன் மாஸ்டர் அவரோட ஆபீஸ்க்குள்ள கவர் செய்யப்பட்ட ஏசி ரூம்குள்ள இருக்கிற வெளியில திடீர்னு திரும்பி பார்த்தா 2 பசங்க உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பையன் இன்னொருத்தவனை அப்படியே கையில தூக்கிட்டு அழுதுகிட்டு நிக்கிறான். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில போய் பாக்குறான். உள்ளவான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா வெளியில கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குது அந்த விஷவாயு. என்ன நடக்குதுன்னு அவரால் ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஏட்டையா ஒரு அனாதை பையனா இருந்து வளர்ந்தவர் தானே, எப்படி அந்த பையன் மேல கரிசனம் வாங்கன்னு கூட்டு வர காப்பாத்த முயற்சி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அங்க நிறைய பேர் தண்டவாளத்திலேயே பொத்துன்னு விழுகிறாங்க. அவங்கள நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் முடிஞ்ச அளவு காப்பாத்துறாரு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாரு. எவ்வளவு பேரத்தான் அவர் காப்பாற்ற முடியும், என்ன நடக்குது எதையும் அவரால் புரிஞ்சுக்க முடியல. அங்க ஒரு ஆபீஸ் ரூமையும் அடிச்சு நொறுக்கி எல்லாரும் உள்ள போறாங்க. கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்னா அதுவும் வெட்ட வலிக்கு சமம் தான். வாயோட தாக்கம் உள்ளேயும் அதிகமா தான் இருக்கும். உள்ள போய் உட்கார்ந்தவங்க அத்தனை பேருமே இப்ப செத்து விழுகிறாங்க. பொத்துன்னு மயங்கி விழுகிறாங்க. கொஞ்ச நேரத்துல சுடுகாடு மாதிரி ஸ்டேஷனே மாறி போச்சு. இதையெல்லாம் நோட் பண்ண ஸ்டேஷன் மாஸ்டர் தன்னோட ரூமுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. கதவை திறந்து விட்டு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட நிறைய பேர் உள்ள வராங்க. அப்படியே டப்புன்னு கதவை சாத்திக்கிறாங்க. உள்ள தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த பக்கம் ஒரு இன்ஸ்பெக்டர் ஏன்டா தேவையில்லாம அந்த ஃபேக்டரி மேட்டரை ரிப்போர்ட்ல எழுதிக்கிட்டு இருக்கிற, உன் பேப்பரை வாங்குறதே 5 10 தான், 10 பேர் தான் வாங்கி படிப்பானுங்க, இதெல்லாம் தேவையா, இந்தா காசை படி அனுப்பிச்சு விட்டாங்க, இனிமே இதை பத்தி எல்லாம் அழுதாத என்ன அப்படின்னு பேசினா பிச்சையை நீ எடுத்துக்க, எனக்கு பிச்சை வேண்டாங்கிறாப்ல. உடனே சட்டையை பிடிச்சி அடிக்க வருவேன். இவனை பச்சையா திட்டுவேன், குடும்பத்தையே திட்டுவேன், ஆனாலும் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீ பண்றத பண்ணியா அப்படின்னு கெத்தா பேசுறாப்ல ரிப்போர்ட். அதே சமயம் வாக்கி டாக்கில ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். போபால்ல பிரச்சனை, சீக்கிரம் அங்க போய் என்னன்னு பாருங்க, அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்புற. தூக்கி போடுற காசுக்கு வேலை பாக்குற இன்ஸ்பெக்டர் தான். கேட்கும்போது கார்பரேட்டுக்கு சாதகமா வேலை பாக்குறாரு, இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படி இப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்தியால லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்ல லஞ்சம் கொடுக்காத பொதுமக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுக்காக லஞ்சத்துக்கு சப்போர்ட் பண்ணல இப்பேற்பட்ட மனுஷனும் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இந்த கேரக்டர் ஒன்று செய்ய போகுது. சூழ்நிலைகள் தான் ஒரு ஆளை நல்லவரா கெட்டவராங்கிறத தீர்மானிக்குது. இப்ப அந்த பக்கத்துல பார்த்தா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு நடந்த சேதாரத்தை சிஇஓவும் இன்னொரு அதிகாரியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. தான் சாகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு டேங்க் லைனை கட் பண்ணி விட்டுட்டு செத்து போயிருக்கிற இந்த மனுஷன் நினைச்சு என்னத்த சொல்ல, அவங்க வேற போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்குள்ள வராங்க. உள்ள சேஃப்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ்க் எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க, நீங்க மட்டும் இங்க இருக்கிறீங்க, அப்ப இந்த ஃபேக்டரிக்கு நீங்க லாயலா இருப்பீங்க நான் நம்புறேன், ஃபேக்டரிக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நம்புறேன், ஃபேக்டரி உங்களை நல்லபடியா கவனிக்கும், நடந்த தப்புக்கு ஆட்களோட குறைபாடு தான் தவறே ஒழிய ஃபேக்டரியோட சைடுல எந்த தப்பும் இல்லைங்கிறாப்ல பேசுறேன். அந்த பக்கம் ஊருக்கு வெளியில மாட்டு வண்டி மட்டும் வரும், ஓட்டிக்கிட்டு இருக்கிறத மயங்கி கிடக்குற. நிறைய பேர் பஸ்ல ஏற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டரோ தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுமே உள்ள போய் எல்லாத்தையும் நான் ரிப்போர்ட் பண்ணணும் முடிவு பண்ணி உள்ள போய்கிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் அவசரமா நிறைய டாக்குமெண்ட் எடுத்து சிஇஓ தேடிட்டு இருக்காரு. நிறைய டாக்குமெண்ட் டெலீட் பண்ண போறாரு, அழிக்க போறாருன்னு நினைக்கிறேன். இங்க ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட பதட்டம். அந்த கல்யாண பொண்ணோட அம்மாவை கூட காப்பாத்தி உள்ள கொண்டு வந்தாச்சு. ஆனா அவங்க என் பொண்ணை காப்பாத்தணும் எந்திரிச்சு போய் பாக்குறாங்க. வெளியில போனாலே செத்துவதாயி உட்காரதாயின்னு உட்கார வச்சாச்சு. உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுப்பான். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கட்டுப்பட்டு ஓரளவு தான் இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தான் கட்டுப்படுத்தி வச்சுட்டே இருக்க முடியும்? சில பேர் அதெல்லாம் முடியாது, எங்க இஷ்டத்துக்கு நாங்க வெளியே தான் போவோம் சொல்லிட்டு வெளியில போறாங்க. போனவன் ஒருத்தன் கொஞ்ச நேரத்திலேயே பொத்துன்னு விழுந்து செத்து போறான். இன்னொருத்தர் தட்டு தர மாதிரி வர. ஏன் அவங்க ஓடி வந்தாங்கன்னா அந்த ஸ்டேஷன் பையன் இருக்கான்ல, அவன் அங்க இருக்கிற அந்த ஒரு பொட்டி என்ஜின் பொட்டியை மட்டும், அதுவும் அரகுறையா தான் வேலை செய்யும், அதை இங்க ஓட்டிட்டு வந்திருப்பான். அதுல ஏறி தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு தான்
இவங்க அவசரப்பட்ட வெளியில வந்து இப்படி செத்து போறானுங்க. உள்ள ரயில்வே பெட்டிக்குள்ள அந்த பையன் துணியை கட்டிக்கிட்டு இருக்கான்ல, அதை இவர் பார்த்ததும் மாஸ்க் போட சொல்றான் அவனும். இவரு மாஸ்க் நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு மூச்சை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாரு. இங்க முடிக்கிறாங்க, பொட்டியில ஏறிக்கிறார். அங்க இருக்கிற அந்த பெரியவரை மறுபடியும் குடு குடுன்னு ஓடியாந்து இங்க கொண்டு வந்து போடுறாங்க. அப்புறம் கதவை சாத்துறாங்க. இங்க வச்சுதான் அந்த பையன் சொல்றான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபேக்டரி தான். ஃபேக்டரியில இருந்து விஷவாயு வெளியில வந்திருக்கும். அதோட பாதிப்பு கண்ணெல்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிக்கும், கண்ணெல்லாம் ரெட் ஆக ஆரம்பிக்கும், நரதெல்லாம் மயங்கி விழுவோம். சில மணி நேரங்கள்ல ஆட்கள் இறந்தே போயிடுவாங்க. இதுல இருந்து நாம தப்பிக்கணும்னா நமக்கு ஒரு கேஸ் மாஸ்க் வேணும். அது நம்ம கிட்ட இப்ப இல்ல. அதனால நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது துணிமணி, கர்ச்சீஃப், இதெல்லாம் தண்ணியில நினைச்சு மூக்க நல்லா இப்படி இறுக்கி கட்டிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் பாதிப்பு. அதுக்குள்ள காலையில யாராவது நமக்கு உதவி வருவாங்களான்னு பாக்கணும்னு சொல்ல எல்லா பேரும் உடனே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து மூஞ்சில கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு குரூப் இந்த சிங்குகளை போட்டு தரணும்னு சொல்லி அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறிட்டானுங்க. சிங்கு எங்கெல்லாம் கிடப்பாங்களோ எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. டிடிஆர் படி டிடிஆர் கிட்ட லிஸ்ட் இருக்கும், பேசஞ்சர் லிஸ்ட். அதுல பேரை படிச்சு பார்த்தாலே எங்க சிங்கு உட்கார்ந்துருக்குங்கிறத கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. ஒரு டிடிஆர் இதுக்கு பயந்துட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பேசஞ்சர் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட் எல்லாம் பிச்சு பிச்சு எரியற கக்கூஸ்குள்ள போட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் இவங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போய் அவரை பிடிச்சிடானுங்க. மீதி பேசஞ்சர் லிஸ்ட் பிடிச்சிட்டானுங்க. இவரால முடிஞ்சது பாதி லிஸ்ட அழிச்சிட்டார். இந்த பக்கம் இன்னொரு டிடிஆர், அந்த வயசானவர், அவர் வந்து எம்மாடி நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியும், என்ன நம்பி இந்த பக்கம் வா, இந்நேரம் அவங்க அந்த பேசஞ்சர் லிஸ்ட பிடிச்சிருப்பாங்க, உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறேன். இந்த பக்கம் வந்து கடைசி பொட்டியில லாக் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த ஃபேர் துப்பாக்கின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, எங்கேயாவது பிரச்சனை அபாயம்னா வானத்தை நோக்கி துப்பாக்கியில சுடுவாங்க. தீபாவளி ராக்கெட் வெடி மாதிரி அப்படி மேல போய் வெடிக்கும். அதை கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்தா என்ன சுட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பெருசா ஒண்ணு பாதிப்பு ஏற்பட போறதில்ல. அந்த பக்கம் அந்த இன்னொரு ஸ்டேஷனோட கண்ட்ரோல் ரூம்ல, ஸ்டேஷன் மாஸ்டரோட ரூம்ல இன்னும் போபால்ல இருந்து எந்த அப்டேட் வரலன்னு அந்த நல்ல மனுஷன் வந்து சொல்லுவார். உனக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் உள்ள வர, கம்ப்ளைண்டா அதெல்லாம் முடியாது, வெளியில போ, இன்ஸ்பெக்ஷனுக்கு யாரோ வரப்போறாங்க உயரதிகாரின்னு சொல்லிட்டு வெட்டி விடுறாங்க. இங்க கர்ச்சீஃபை தண்ணியில நினைச்சு மூஞ்சில கட்டணும்ல, அதுக்கு சண்டை. எல்லாரும் கியூல இருந்து தண்ணியை பயன்படுத்தி இருக்கலாம். எனக்கு தான் முத வேணும்னு அடிச்சுக்கிட்டு மொத்த தண்ணியையும் கொட்டிட்டாங்க. பாவம். இதை பார்த்ததும் டப்புனு நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் குடுகுடுன்னு வெளியில ஓடுறாரு. என்ன அந்த ஆளு தப்பிச்சு ஓடுறாரு அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. ஆனா ஓடுன மனுஷன் அந்த பக்கம் இருந்த கொஞ்ச நெஞ்ச தண்ணியை கொண்டு வந்து இருக்கிற தண்ணியாவது ஒழுங்கா யூஸ் பண்ணலாம்னு சொல்ல அதை ஒழுங்கா யூஸ் பண்ணி நினைச்சு கட்ட போறாங்க. அடுத்து என்ன பிளான் யோசிக்கிறாங்க. இருக்கிற ஒரு பெட்டியை வச்சு இங்க இருக்கிற எல்லா பேரையும் காப்பாற்ற முடியாது. ஆனா ஷெட்ல 1-2 பெட்டிகள் இருக்குது. அதை இந்த இன்ஜினோட சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா எல்லா பேரையும் ஒரே ஷாட்ல கூட்டு போயிடலாம் இங்க இருந்து. ஆனா பேசஞ்சர் பெட்டி இல்ல, சரக்கு பெட்டி தான் இருக்கா. பரவாயில்ல தம்பி, அவசரத்துக்கு எதுவா இருந்தா என்ன, அதை எடுத்துட்டு வரலாம்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒண்ணு இங்க வர வேண்டி இருக்கு. அந்த ட்ரெயின் இங்க வந்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருக்கக்கூடிய 1500 பேரோட உசுருக்கு ஆபத்து. அந்த ட்ரெயினை இங்க வரவிடக்கூடாது. இங்க பிரச்சனை இருக்குங்கிறத அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும். முந்தின ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லணும். ஆனா டெலிபோன் லைன் தான் ஒர்க் ஆகலையே, டெஸ்ட் லைன் மட்டும் தானே கனெக்ட்ல இருக்கு. இப்போ டெஸ்ட் லைனை செக் பண்றதா இருந்தா அந்த பழைய காலத்து பொட்டி வாக்கி டாக்கி ஸ்டைல்ல பேசணும். அமிக்கி அந்த பொட்டியில கனெக்ட் பண்ண முயற்சி பண்றான். இந்த பக்கம் அந்த நல்ல மனுஷன் கால் வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்துறாரு. அந்த முந்தின ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மாஸ்டர் பேசுறது அவருக்கு சுத்தமா கேட்கல. ஆனா 4 தடவை முயற்சி மட்டும் பண்றாங்கிறது தெரியுது. சரி, ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் பேச முடியல, போபால் ஸ்டேஷனோட பிந்தின ஸ்டேஷனுக்காக அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிந்தின ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்றான். அங்கேயும் இதான் பிரச்சனை, பேசுறது கேட்கலங்க. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மறுபடியும் வந்து பேசுறாரு. இன்னொரு கஸ்டமர் உள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர அந்த கஸ்டமரையும் ஆட்சி வரட்டாங்க. போன்னு இன்ஸ்பெக்ஷனுக்கு யாரோ உயரதிகாரி வராப்ல. ஆனா போன மனுஷன் திரும்பி வராரு. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம மாதவன் தான். அந்த உயரதிகாரி வேலையை விட்டு கூடிய சீக்கிரம் அனுப்பிட்டாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ போக போறாரு. அதுக்குள்ள இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காப்ல. பிடிச்சி செம ஏறு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மித்த எல்லாருக்கும். அந்த நல்ல மனுஷனை கூப்பிட்டு என்னப்பா மேட்டர்னு கேட்டா இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறான். போபால்ல இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வரல, ரொம்ப நேரமா ஆஃப்லைன்ல இருக்காங்க, டெஸ்ட் லைன்ல இருந்து நிறைய கால் வருது, ஆனா பேசுறது கேட்க மாட்டேங்குது. இதை கேட்டதுமே ஏதோ பிரச்சனை பெருசுங்கிறத மாதவன் புரிஞ்சுக்கிறார். உடனே மேலிடத்துக்கு கால் பண்ணி கலெக்டர் வரைக்கும் பேசி என்ன ஏதுன்னு கேட்டா போபால்ல இந்த மாதிரி கேஸ் லீக் ஆயிடுச்சு, பிரச்சனைன்னு தெரிய வருது. வேற ஏதாவது ட்ரெயின் அந்த ஸ்டேஷனுக்கு போகுதான்னு கேட்டா எஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகுது. அதை முந்தின ஸ்டேஷன்லயே புடிச்சு நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா அப்போ மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு சிக்னல் கொடுக்கறதுக்குள்ள அந்த ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸ்பிரஸ் வண்டி புறப்பட்டு போகுது. அந்த வண்டியில தான் அந்த பையனோட குடும்பம் இருக்கு, சிங்கோட குடும்பம் இருக்கு, கொலை பண்றதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. டேய் டிடிஆர் விட்றா, கதவை திறடா, இல்ல வந்த உன்னையும் கொண்டுரையும் பாத்துக்க அப்படி இப்படின்னு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் அந்த மனுஷன் கதவை திறக்கல. இது பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக். எம்ஐசிங்கிற அந்த கெமிக்கலோட ஒரு சொட்டு தண்ணி விட்டாலே அது எவ்வளவு மோசமான ஒரு சயனைடு விஷவாயுவா மாறுது, அதால ஒரு தாவரம் ஒரு செடி எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத ஆல்ரெடி ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருப்பேன். நிலைமை ரொம்ப மோசங்கிறத மேல இடத்துக்கு எடுத்து சொல்றேன். அவரும் ஆமாப்பா பிரச்சனை பெருசுதான், நம்ம ரிப்போர்ட்ல எழுதி கொடுப்போம் அப்படின்னு அசால்ட்டா பேசுறாரு உயரதிகாரி. என்ன அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். போபால்ல வேற இந்த எம்ஐசியை தயாரிக்கிற புது ஃபேக்டரியை நாம போட்டிருக்கிறோம், கேஸ் மட்டும் லீக் ஆச்சு அப்படின்னு இந்த பையன் பேசுவார். டாக்டர் தம்பி ஃபேக்டரி எல்லாம் ஊருக்கு வெளியில தனியா ஒதுக்குப்புறமா தான் பார்ப்பாங்க, ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு உயரதிகாரி பேசலாம்ல. சார் அப்ப அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ரிப்போர்ட்ல வந்த நியூஸ்ல வந்த ஒரு மேட்டர் எடுத்து காமிக்கிறார். அதுல இந்த எம்ஐசிங்கிற கெமிக்கலை தயாரிக்கிற ஃபேக்டரிய அடுத்த 10 அடி 20 அடி தள்ளியே வீடுகள் இருக்கு. சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில தான் அந்த ஃபேக்டரிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. பார்த்ததும் உயரதிகாரியும் ஆடி போறார். இருந்தாலும் அவரு இதை எஸ்கலேட் பண்றதுக்கு விரும்பல. இங்க பார், இந்த டெஸ்ட்டை எடுக்க சொன்னதே அந்த ஃபேக்டரி தான், நம்ம வேலை கொடுத்த காசுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கறது. இந்த ரிப்போர்ட்டை மக்களுக்கு
மக்கள் கிட்ட கொண்டு போகணுமா வேண்டாங்கிறத ஃபேக்டரி தான் முடிவு பண்ணணும், நாம இல்ல அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கு மேல இவரால எதுவும் செய்ய முடியல இந்த டாக்டரால. பாவம். அந்த பக்கம் நம்ம ஹீரோ தன்னோட மேலதிகாரி ஒருத்தவங்க ஒரு அம்மா அவங்களுக்கு போனை போட்டு பேசுறாரு. பேசுறத வச்சு பார்த்தா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா டிவோர்ஸுக்கு இப்போ அப்ளை பண்ணிருக்காங்க. பொண்டாட்டி உயரதிகாரியா இருந்தாலே நிறைய இடத்துல வாரத்துல தான் அது மேட்டர் போய் முடியுது. இதுல மாற வேண்டியது பெண்கள் இல்ல, ஆண்கள் தான். ஒண்ணு போட்டி போட்டு இவர் முன்னேறணும் இல்லையா? இத்தனை வருஷமா எப்படி பெண்கள் ஆண் சம்பாதிச்சு போடும்போது ஆண் நல்ல சம்பாத்தியத்துல தன்னை விட உயர்வான பதவியில இருக்கும்போது அதை நினைச்சு பெருமைப்பட்டாங்களோ அந்த பக்குவத்துக்கு ஆண்களும் மாறணும். அதுவரை இந்த விவகாரத்தை தொடரும். சரி, மேட்டருக்கு வருவோம். விஷவாயு பிரச்சனையை எடுத்து சொல்லி மேல இடத்துக்கு கொண்டு போங்க, அப்டேட் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். அடுத்து என்ன செய்யணுங்கிறத பேசுறாங்க. நிவாரணத்துக்கு நிறைய பொருட்கள் வேணும். இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற சுகாதார மையம், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துக்கும் போங்க. அங்க இருந்து பயன்பாட்டுக்கு இல்லாத ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. உணவு பொருட்கள் எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. உணவு பொருட்கள் எல்லாத்தையும் கேளுங்க. எல்லா பேருக்கும் வாட்ஸ்அப் அது இதுன்னு அப்டேட் பண்ணுங்க. நிவாரணங்கள் அனைத்து உடனே இங்க ரெடியா இருக்கணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நிவாரண பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஏதாவது இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்னா டப்புன்னு அங்க மீட்பு பண்ணிக்க போறதுக்கு நிவாரண பொருட்களை எடுத்துட்டு போறதுக்குன்னு 2 பெட்டி கொண்ட சின்ன சின்ன ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் போப்பால்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலான்னு ஹீரோ சொல்ல அதற்கான ஏற்பாடுகள் இங்க ஜோரா நடக்குது. அந்த பக்கம் கதா உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க. டிடிஆர் முடிஞ்ச அளவு காப்பாத்த பாக்குறான். ஆனால் அவங்க ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறானுங்க. அதுலயும் அந்த குரூப்புக்கு லீடர் ஒருத்தன் இருப்பான். அவன் இந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அம்மாவை அப்பா கவனிக்கிறேன், இந்த பொண்ணை பிடிச்சி இது பண்றேன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு கிழிக்கிறான். பார்த்தா அது பொண்ணே இல்ல, பையன். சிங்கனா முடி நிறைய வச்சிருப்பாங்க. தன்னோட பையனை பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு சிங்குங்கிற அடையாளத்தை மறைச்சு இப்படி காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. என்னடி ஏமாத்த பாக்குறியான கோவத்துல இன்னும் அடிக்க வருவான். அவங்க கிட்ட சின்ன கத்தி இருக்கும்ல, கையை கிழிச்சு விட்டுறாங்க. டிடிஆர் வண்டியை நிப்பாட்டிட்டு இவங்களை இறக்கி விட்டுட்டு நீங்க போதாயி எப்படியா நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன், நான் ஒரு ஐடியா சொல்றேன் அதன்படி பண்ணுங்கிறாங்க. இறங்கி ஓடியாந்து முன்பக்க என்ஜின் இருக்கும்ல அதுல ஏறிடுறாங்க. இது அந்த குரூப்புக்கு தெரியாது. டிரைவர் கிட்ட எபார் நான் இறங்கி வெளியில போறேன், நான் இந்த துப்பாக்கியை வச்சு மேல ராக்கெட் வெடி விடுவேன், அதை பார்த்தது நீ வண்டி எடுத்துரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இறங்குறாங்க. தான் உயிரை பணைய வைக்கிறேன். அந்த பக்கம் கொத்து கொத்தா உசுறு விழுகுது. மயங்கி விழுறவங்க எல்லாத்தையும் தனியா இன்னொரு ரூம்ல போடுறாங்க. அவங்க மயங்கிட்டாங்களா செத்துட்டாங்களான்னு கூட தெரியல. தண்ணி இப்ப சுத்தமா காலியாக ஆரம்பிக்குது. மக்கள் மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இப்ப அவங்க பேசினபடி சரக்குப்பட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த முயற்சியில இறங்குறாங்க. இங்க உடனே போப்பால்ல அரசு தரப்புல ஒரு மீட்டிங். மந்திரி உட்கார்ந்து இருக்காரு, இந்த உயரதிகாரி அம்மா உட்கார்ந்துருக்கு, இன்னும் மத்த அதிகாரிகளா உட்கார்ந்து இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனைனா மேட்டர் பெருசு, எப்படி இதை பெருசாக்காம நியூஸ்ல பெருசா வராம அமுக்கணும், இத பத்தி தான் பேசுறாங்க. யார் மேல பழிய தூக்கி போடணும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழி, உயிரிழப்புகளை எப்படி தடுக்கிறது, நிவாரண பொருட்களை எப்படி உள்ள கொண்டு போறது, இத பத்தி எல்லாம் ஒருத்தரும் பேசல. இந்த அம்மா நல்ல மனுஷி எடுத்து சொன்ன பார்த்தா அங்க இருக்கிறவங்களே விஷவாயு தாக்கி செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிவாரணத்தை அனுப்பி கூட ஒரு 100 பேர் அமிச்சா அவங்களும் செத்து பலி எண்ணிக்கை இன்னும் கூட்டுறதுக்கா என்னால முடியாதுன்னு மந்திரி கையை வரிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த அம்மாவும் மாணவனுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. இங்க சொன்னபடி நிவாரண பொருட்கள் நிறைய வந்துருச்சு. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்க குடும்பத்துல எத்தனை பேர்னு கேட்டா ஒருத்தவர் 4, ஒருத்தவர் 8, ஒருத்தவர் 12, 13 பேசிட்டு இருப்பாங்க. மாணவன் கிட்ட ஒருத்தவன் கேட்பான் உங்களோட குடும்பத்துல எத்தனை பேருன்னு. அவர் தான் குடும்பத்துல கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேருங்கிறாங்க. எஸ், அவர் தான் குடும்பம்னு சொல்றது தன்னோட ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலையாட்கள், ஊழியர்கள், தன்னோட சக ஊழியர்கள், பணியாளர்கள் மொத்த பேரையும் தான் குடும்பமா நினைக்கிறதாவும் அதனாலதான் நம்ம சின்சியரா இருக்கிறதாவும் சேஃப்டி விஷயத்துல ரொம்ப பிரிகாஷனா இருக்கிறதாவும் சொல்றேன். பொதுவா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பேரையும் பத்தி ரொம்ப சகட்டமேனிக்க தப்பா பேசுவாங்க, உட்காந்து சீட்டை தைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட அதிகமா வேலை பார்க்கறது ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்கள் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிடும். இப்போ நம்மளோட நல்ல மனசை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. நிவாரண பொருட்கள் ரெடி, எடுத்துட்டு போபாலுக்கு போறோம். அங்க நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா தெரியாது. முடிஞ்ச வரை சேஃப்டி பிரிகாஷனோட தான் போறோம். மாஸ்க் எல்லாம் இருக்கு, ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டியது நீங்க. விருப்பப்படுறவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவர். ஏன்னா அவர் போறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு டிரைவரை செட் பண்ணிட்டாரு. 2 பேர் போதும். ஆனா எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வாலண்டியரா வந்து உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு வண்டியில ஏறாங்க. நிவாரண பொருட்களோட இந்த வண்டி கிளம்பு. போறதுக்கு முன்னாடி அந்த நல்ல மனுஷன் கிட்ட பாருப்பா ரயில்வே ட்ராக் 1 இல்ல பிளாட்ஃபார்ம் 1ல நாங்க போய் நிப்போம், போபாலுக்கு எப்படியாவது இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா டெஸ்ட் லைன் மட்டும் தான் வேலை செய்யுது. அதுலயும் கால் வருது, பேச முடியலன்னு சொன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆல்ரெடி பேசியாச்சு போல. இன்ஸ்பெக்டர் போக சொல்லிருக்காங்க. போபால் ஸ்டேஷனுக்கே போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க. அதனால எப்படி இன்ஸ்பெக்டர் போய் சொல்லிடுவாரு, நாமளும் ரயில்வே ட்ராக் 1ல பிளாட்ஃபார்ம் 1க்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வண்டி போய்கிட்டு இருக்கு. பாடு வேகமா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக. இந்த பக்கம் அங்கங்க சின்ன சின்ன வேட்டு வெடிக்கிறாப்புல இவங்க கிட்ட ஒரு மேட்டர் இருக்குங்க. அது எதுக்குன்னா வந்துட்டு இருக்கிற ட்ரெயினை நிப்பாட்டணும்னா பழைய படத்துல எல்லாம் இந்த சிவப்பு கொடியை காட்டுவோம், சிவப்பு சேலையை பிடிச்சிட்டு அப்படியே ஓடுவோம். இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன வெடி மாதிரி ஒண்ணு இருக்கு, அது மேல ஒரு வெயிட் விழுந்தாலே டப்புனு அது வெடிக்கும் பயங்கர சத்தத்தோட ரெட் கலர்ல. இதை எதற்காக டிடிஆர் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னா ஒரு கால் ட்ரெயினை நிப்பாட்டணும்ன்ற பட்சத்துல ட்ராக்ல இதை மாட்டிடுவாங்க. ட்ரெயின் அப்படியே அந்த ட்ராக்ல அப்படி வரும்போது கரெக்டா அந்த டிவைஸ் மேல ஏறிச்சுன்னா டப்புனு சிவப்பு கலர்ல ஒரு சத்தத்தோட வெடிக்கும். வண்டியை நிப்பாட்டணும்ன்றதுக்கான அறிகுறி இது. அதை வச்சு அது மேல கல்ல தூக்கி போட்டு வெடிக்க வைக்கிறார். அதை பார்த்துட்டு இந்த குரூப் அவரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பக்கம் ஓடியாருவாங்க. துப்பாக்கியை மேல சுட்டு இப்ப வண்டி எடுக்கிறதுக்கான நேரம் சொல்ல இந்த குரூப் ட்ரெயினை தாண்டி இந்த பக்கம் வந்ததும் வண்டி எங்கிட்ட மூவ் ஆரம்பிச்சிருச்சு. பெரியவர் அந்த பக்கம் ஓடியாந்து ட்ரெயினோட பின் பகுதியில எப்படியோ ஏறாருங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல ஏற முடியலனால
ஆனாலும் கேங் லீடர் இவரோட முதுகிலேயே கத்தியால குத்திட்டான். அந்த நிலைமையில கூட மனுஷன் அப்படியே உள்ளதான் வந்தாரு வெளியே, வெளியில வரல. இங்க ஃபேக்டரியில சிஇஓ கிட்ட அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீரர் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவரோ எதுவும் பண்ணக்கூடாங்கிறாரு. கால் வேற விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்ற வர யாருக்கு நாம எதையும் சொல்ல போறது இல்ல. இது மனித பிழை, நம்ம சைடு தப்பே இல்லைங்கிறாப்லயே பேசுறாருங்க. விடாது கால் வருது, கால் எடுத்தா அந்த ஏரியா நீதிபதி பேசுறாரு. அவரு கொஞ்சம் வெளியில தான் இருக்கிறார். இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, சட்டம் உங்க கடமையை செய்யுங்க, எங்க சைடுல எந்த தப்பும் இல்லைங்கிறாப்லயே பேசுறாப்ல. பாதிப்பு ஏதாவது பெருசா வருமாயான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் பெருசா வராதுங்க, இந்த கேஸ்னால பாதிப்பே வராது, சும்மா கண்ணெரியும் அவ்வளவுதான் அப்படின்னு பேசுறாப்ல. இதெல்லாம் கேட்ட அந்த அதிகாரி அரண்டு போறார். சார் என்ன சார் பேசுறீங்க, நீங்க செத்தே போயிடுவாங்க சார், கண்ணெரியும் மட்டும் சொல்றீங்கன்னு கேட்டா, அப்படிதான் பேசணும், நாம தப்பிக்க பாக்கணும்ன்றாப்ல அந்த அமெரிக்கன். இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் போறார். எல்லா பக்கத்திலயும் உயிரிழப்புகள் பாதிப்புகள் தான். இவர் வந்ததற்கான காரணம் அந்த ரிப்போர்ட் ஒன்னு வர வேண்டியதுல மேனேஜர் கிட்ட இருந்து. மேனேஜர் வீட்டுல வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அவர் எதிர்பார்க்கிற அந்த டாக்குமெண்ட் இங்க இல்ல. ஏன்னா அவர் தான் ஃபேக்டரியோட வாசல்லையே வண்டியை விட்டு கேஸ் லீக் பிரச்சனையை சரி பண்றதுக்கு போய் செத்து போயிட்டாரு. அந்த வண்டிக்குள்ளதான் இப்போ இவன் எதிர்பார்க்கிற டாக்குமெண்ட் இருக்கு. அடுத்து நம்ம ரயில்வே பையனோட அம்மாவை பாக்கலாமேன்னு போறார். அந்த அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இந்த பக்கம் எல்லாம் பணமா கிடைக்குன்னு பார்த்தா திடீர்னு கல்யாண பொண்ணு மட்டும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறா. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வேக வேகமா முச்சிடுவாங்க, சீக்கிரம் இறந்துருவாங்க. சில பேர் மெதுவா முச்சிடுவாங்க, இயற்கையாவே நேச்சுரலாவே அவங்களுக்கு அந்த ஹாபிட் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அந்த பக்கம் பிரெக்னன்ட் லேடி பாத்திருப்பீங்கல்ல, தான் புருஷனை வேலைக்கு போங்க வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்ப அனுப்பிச்சு வச்சு கடைசியில அந்த புருஷன் இறந்தே போனார்ல, அவர் பொண்டாட்டி மாஸ்க் கூட வர. என்னையாவது அதிசயம்னு கேட்டா, ஒரு கால் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா கூட பல வருஷத்துக்கு அப்புறம் உண்டான கருது தான் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு செத்து போன அந்த மனுஷன் வாங்கி வச்ச மாஸ்க், அதையும் தனக்காக பயன்படுத்தணும்னு அவர் நினைக்கல, பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சு வச்சுட்டு போனது. அது இப்ப இந்த அம்மாக்கு உதவுது. அதை போட்டுட்டு அங்க ஃபேக்டரியை இழுத்து மூடி உள் பக்கமா லாக் போட்டு வச்சிருக்காங்க. அதை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. டேய் கதவை தரங்கடா பாவிகளான்னு கத்துறாங்க. ஒரு பய திறக்கலையே. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ரிப்போர்ட்டர் வண்டி ஓடிட்டு வருவாரு. கரெக்டா அந்த இடத்துல அப்படியே பொத்துன்னு வாங்கி விடுவார். கொஞ்சம் அப்படி தடுமாறி எந்திரிச்சு இந்த அம்மா பார்த்து, வாங்கம்மா, ஐயோ என்னம்மா அப்படி பண்றீங்க, இங்க இருந்து நம்ம விலகி போகணுமான்னு சொல்லும் போது அவங்களோட தண்ணி கூட உடஞ்சிருச்சு, பிரசவ வலி வந்துருச்சு. இவன் வண்டி வேற இப்ப கீழே விழுந்ததுல வேலை செய்ய மாட்டேங்குது. பக்கத்துல கிடந்தது மேனேஜரோட வண்டி தான். சரி, நான் அந்த வண்டியில அங்க கிடந்த டாக்குமெண்ட், இந்த அம்மா மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கிடக்குன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து உள்ள சொல்லிட்டு இந்த அம்மாவை ஏத்திட்டு அப்படியே கூட்டிட்டு போறேன். பேச்சு கொடுத்துட்டே வாங்க, நான் மயங்கி விழுந்துடக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாவது உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறேன். அதே சமயம் இந்தியால நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு டாக்டர் இது விஷவாயுவாக மாறும்னு பரிசோதனையில கண்டுபிடிச்சார்ல, அவர் இங்கதான் இருப்பார். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பார். இங்கிட்டு ஃபேக்டரியில இருக்கக்கூடிய சிஇஓக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிற மனுஷன் கொஞ்சம் நல்ல மனுஷன், உயிரிழப்புகளை தடுக்கணும், இது சம்பந்தமான ரிப்போர்ட் ஏதாவது இருக்கான்னு ஆய்வறிக்கை எல்லாம் பண்ணி பார்க்கும்போது இந்த டாக்டர் பரிசோதனை பண்ணி அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த ரிப்போர்ட் இருக்கும். அதுல ரிப்போர்ட்ல இவரோட பேர் போட்டிருக்கும். அவரோட பேரை கண்டுபிடிச்சதும் நெட்ல சர்ச் பண்ணி அவரோட நாட்டோட வெளியுறவுத்துறைக்கே கால் பண்றாரு. அவர் அங்க பிடிக்க முடியல, ஆனா அப்டேட் வந்துருச்சு அவர் இந்தியால தான் இருக்கிறாரு. இந்தியால எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கும் கால் வருது. அவர் ஒரு பிரெஞ்சு பிரஜைன்னு நினைக்கிறேன். அப்போ பிரான்ஸோட வெளியுறவு அலுவலகம் இந்தியால இருக்கும்ல, அங்கதான் இருப்பாப்ல. ஈஸியா கெஸ் பண்ண முடியும். கால் பண்ணி ஒரு வழியா பிடிச்சு, நான் யாருங்கிறத நான் சொல்ல விரும்பல, ஆனா உங்க ஆய்வறிக்கையை பார்த்தேன், இந்த MIC கெமிக்கல் விஷவாயுவா மாறுற பட்சத்துல அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆன்டிடோட் இருக்கா, மருந்து இருக்கான்னு கேக்குறா. ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் மார்க்கெட்ல அங்க மருந்து இல்ல அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த டாக்டர் இல்ல, இதுக்கு மருந்து இருக்குங்கிற. ஆன்டிடோட் அப்பயே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷவாயுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் பேர் சொல்றாரு, அது ஒரு நல்ல ஆன்டிடோட், நல்ல மருந்து. அது இந்தியால வேற வியாதிக்காக நிறைய இடத்துல தயாரிக்கிறாங்க. இப்ப தயாரிக்கக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாத்தையும் இந்தியால பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு, மருந்து பொருட்கள் தயாரிக்கிற ஃபேக்டரிஸ், அங்கெல்லாம் கொள்முதல் பண்ணி அதை ஒரு பிளைட்ல ஏத்திட்டு போபால கொண்டு வந்து கொடுத்தோம்னா பாதிப்புகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். எங்கேயோ பிறந்த இந்த மனுஷனுக்கு இருக்கிற அக்கறை நம்ம அரசியல்வாதிகளுக்கு இல்லாம இருக்கிறது துரதிர்ஷ்டம் தான். அந்த பக்கம் ஒரு கேப் கிடைக்கும் போது தப்புன்னு நம்ம ஏட்டையா ஓடி வந்து லாக்கரை திறந்து பணத்தை ஆட்டையப்பட முயற்சி பண்ணுவேன். அப்ப அங்க வேலை பார்க்கிற ஒருத்தர் பாத்திர 2 பேருக்கு நடுவுல சண்டை விட்டா, சண்டையில ஒரு கட்டத்துல அந்த மனுஷனை அடுத்தே கொலை பண்ணிருப்பான். அதுக்குள்ள அங்கிட்டு அவன் சொன்னோம்ல அந்த ரயில் பெட்டியை ரெடி பண்றது, அந்த மேட்டர் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆன்டிடோட் மேட்டர், மருந்து பொருட்கள் எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணி வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையும் பத்தி அந்த பிரெஞ்சு டாக்டர் பிரதமர் அலுவலகத்துல மேலிடத்துக்கு அப்டேட் கொடுக்க காத்துட்டு இருக்கிற. அங்கேயே நம்ம அம்மாவா இருக்கு. ஏன்னா மந்திரி ஒண்ணு பெருசா கண்டுக்கல, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல செக்ரட்டரி கிட்ட ஏதாவது பேசி ரெடி பண்ண முடியுமான்னு வராங்க. செக்ரட்டரியும் பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறார், நாங்க பாத்துக்கிறோம் வேலையை மட்டும் பாருங்க. டாக்டர் பேச வரும்போது டாக்டரையும் ஆஃப் பண்ணிட்டு போறாங்க. அப்பதான் டாக்டர் கிட்ட இந்த அம்மா பேசி ஆன்டிடோட ஒரு மருந்து இருக்குங்கிறதும் அது எல்லாம் அப்ப ரெடியா இருக்குங்கிறதும் தெரிய வருது. ஒரு பிளைட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா இவர் கொண்டு போய் இறக்கிடுவார். நான் அதுக்கு உதவி பண்றேன்னு இந்த அம்மா பேசுது. அந்த பக்கம் போபால்ல பாதிப்பு அதிகமாகி ஹாஸ்பிட்டலே பேஷண்டால நிரம்பி வழியுது. அந்த பிரசவ வலியோட வந்த அம்மாவையும் அட்மிட் பண்ணிட்டாங்க. பிரசவம் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த கண் எரிச்சலுக்கு அது இதுக்குன்னு கிடைச்ச மருந்து எல்லாம் அங்க ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஊரே காலி பண்ணி அங்க இருந்து கிளம்பி போகணும்னு பாக்குறாங்க. நிறைய பேர் வேற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. பிரசவம் எல்லாம் சரிப்பா, ஆனா அவங்களுக்கு எத்தனை மாசம், 7ஆம் மாசமா 8ஆம் மாசமா நர மாசமா ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்க இவரு ஓடியாந்து சரி எடுத்து வச்சுமே அதுல ஏதாவது மெடிக்கல் டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அதுல நம்ம மேனேஜர் எடுத்து வச்சார்ல ஃபேக்டரியோட பிரிகாஷன்ஸ் எல்லாம், புரோட்டோகால் என்னென்ன எதெல்லாம் அந்த தொழிற்சாலை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் இருக்கு. அதை பார்த்தது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இங்க ஸ்டேஷன் மாஸ்டரோட ரூமுக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் ஓடி போயிட்டாரு, ஏட்டையா ஓடி போயிட்டாரு, இதுக்கப்புறமே என்னால இருக்க முடியாது, எங்க அப்பா சாக கிடக்குற அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு 2 பேர் நாங்க வெளியில போவோம்னு பிரச்சனை பண்றாங்க. கண்ணாடியை உடச்சுக்கிட்டு அங்கிட்டு வந்து விழுகிறாங்க. போச்சு, கண்ணாடி
கண்ணாடி உடைஞ்சு போச்சா, நீ எல்லாம் வெறும் ஜா வேண்டியதான் நிலைமை. நல்ல வேலை அதே சமயம் பெட்டியோட நம்ம ஆட்கள் வந்து நின்ட்டாங்க. ஓடியான்னு எல்லா பேரையும் கொண்டு வந்து அந்த சரக்கு வண்டியில ஏத்துறாங்க. கடைசியா ஒரு பொண்ணு மட்டும் பின்னாடி ஓடியாருவா, அவ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவ. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா அந்த கல்யாண பொண்ணு இவ்வளவு தூரம் வந்து இங்க மயங்கி விடுவாங்க. அவளை விட்டுட்டு போறதுக்கு இவளுக்கு மனசு வரல. வாங்கி கிடக்கிறவள உப்பு முட்டை மாதிரி மேல தூக்கிட்டு அப்படியே ஓடியாரு. ஆனா அவளால ஒரு ஸ்டேஜுக்கு நடக்க முடியாம அப்படியே தடுமாற இன்னும் 2 பொண்ணுங்க ஓடி போய் தோளோட தோல் கொடுத்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து உள்ள வந்து போடுவாங்க. ஒரு வழியா அந்த ரூம் முடியாச்சு. இந்த பக்கம் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது நம்ம ஏட்டையா தான். ஏட்டையாவுக்கு அந்த இன்னொரு மனுஷனுக்கு சண்டை நடந்தது. இருந்தாலும் இப்ப இருக்கிற பிரச்சனையில இருக்கிற மக்களோட உயிரை காப்பாற்றணும்னு இதை பத்தி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ கொள்ளையடிக்க முயற்சி பண்ணதை நான் சொல்ல விரும்பலன்னு அவரும் சொல்லிடுறாப்ல. ஏட்டையாவும் உடனே சரின்னு விட்டுவிட்டு மக்களை காப்பாற்றுற முயற்சியில இறங்கியாச்சு. இப்ப இவங்க அதே ட்ராக் நம்பர் 1ல பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்துதான் இந்த மக்களை கொஞ்சம் தள்ளி கொண்டு போலாமே சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா இது ஒரு சின்ன பொட்டி. ஸ்டேஷன்ல இந்த பக்கம் இருக்கிறதா மோதினாலும் பெருசா சேதாரம் இருக்காது. ஏன்னா ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல நிக்குது. எப்படி இருந்தாலும் வர்றவங்க பிளாட்ஃபார்ம் கிட்ட வரும்போது ஸ்லோ ஆயிடுவாங்க. இவங்க நல்ல நேரமோ கெட்ட நேரமான்னு தெரியாது. இப்போ இவங்களோட என்ஜின் வேலை செய்ய மாட்டேங்குது. பெட்டியில எல்லாரும் அடைச்சிட்டு என்ஜின் வேலை செய்யாம அப்படியே அவங்க ஸ்டக் ஆறாங்க. இங்க ட்ராக் நம்பர் 1ல படு வேகத்துல இவங்க வண்டி வந்துகிட்டு இருக்கு. இது மாதவனோட வண்டி. இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ்பிரஸ் வண்டி அது வேற வந்துட்டு இருக்கு. எங்க போய் மோதி இன்னும் பிரச்சனை எவ்வளவு கூட போதோ தெரியல. இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது 1984 கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சம்பவம் நடந்து ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டர் அதே ஏரியால போய் போட்டோ எடுப்பார். ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க. அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு அப்புறம் கவர்மெண்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களை அப்படியே தூக்கி உச்சியில உட்கார வச்சிருக்க வேண்டாம். ஆனா அப்படியே தான் கிடக்கு. இவங்க இப்பயும் மூக்க மூடிட்டு தான் போறாங்க. ஏன்னா சாக்கடை எல்லாம் அவ்வளவு கேவலமா கிடக்குது. அதே மாதிரி அந்த விஷவாயு சம்பவத்துல விதவைகள் ஆயிருப்பாங்க இல்லையா, அவர்களுக்குன்னு விதவைகள் காலனின்னு போட்டு ஒரு தனி காலனியை உருவாக்கி விதவை பெண்களை இங்க தங்க வச்சாங்க. வீடு கொடுத்தாங்க. இருக்கிறதுக்கு இதாமா வீடுன்னு குருவி கூடு மாதிரி வீடு. அதை கூட வாடகைக்கு விட்டுட்டு விதவைகளோட பசங்க பக்கத்து ஊர்ல போய் ஏதோ பொழப்பு நடத்தி காசு அனுப்பிச்சுடுவாங்க. வாடகை காசு ஒரு பக்கம் கொஞ்சம் கிடைக்கும், பிள்ளைங்க கொடுக்குற காசு ஒரு பக்கம் கொஞ்சம் கிடைக்கும். இவங்க மறுபடியும் இன்னொரு குடிசை போட்டு அந்த பக்கத்துல தங்கி அந்த காசை வச்சுதான் ஒரு நாளைக்கு 2 வேளை சோறாவது சாப்பிட்டு பிள்ளைகளையும் பாத்துக்கிறாங்க. இதுல இந்த பொண்ணுக்கோ புருஷன் எப்பயோ இறந்துட்டா. அன்னைக்கு பிரசவ வெளியில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல, அந்த பையன் எங்கன்னு பார்த்தா விஷவாயு தாக்குதல்ல அந்த பையனுக்கு மூளை வளர்ச்சி கோளாறு ஏற்பட்டு மூளையில பாதிப்பு ஏற்பட்டு எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பையனை பாத்துக்கிறதே அவங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும். இதுல பிள்ளை எப்படி அம்மாவை பாத்துக்க முடியும்? அவங்க பாடு ரொம்ப திண்டாட்டம் தான். இப்ப அங்கிட்டு அந்த உயரதிகாரி அம்மாவை இன்னொருத்தர் வந்து பாக்குற பாத்துட்டு பெட்டு நிறைய பணத்தை நீட்டிட்டு இந்த மேட்டர் அப்படியே ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு லைட்டா பேசி பாக்குறேன். இந்த அம்மா கெட்ட வாயத்துல திட்டி போடா நான் என்ன வெட்டி விட்டுருச்சு. அங்க சொன்னாப்ல மருந்து பொருட்கள் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு ஃபிளைட் ரெடியா இருக்கு, டாக்டர் கிளம்பி போக வேண்டியதான் பாக்கி. ரிப்போர்ட்டை பார்த்த பின்னாடி நம்ம ரிப்போர்ட்டர் உடனே அந்த ஃபேக்டரிக்கு போனை போட்டு ஃபேக்டரியோட சிஇஓக்கு பேசுறேன். நீ எதெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறியோ அது என்கிட்ட இருக்கு, நீ மாட்டிக்க போற. அந்த சேஃப்டி பிரிகாஷன் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குன்னு சொன்னதும் இந்த பக்கம் முதலாளி சிரிக்கிறேன். அதுவா நான் சொல்ற பக்கத்துல போய் படிச்சு பாரு அப்படின்னு சொல்ல இவனும் பட்டு போய் படிச்சு பாக்குறான். சொன்னபடி என்னென்ன புரோட்டோகால விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட் அதுல இருக்கு. குளிர்சாதன வசதி கொடுத்திருக்கணும், மேல ஒரு கால் கேஸ் லீக் ஆச்சுன்னா அதை எரிச்சு வானவெளிக்கு அனுப்பணும், அந்த சிஸ்டம் இருக்கணும். இது எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே பல நாட்களா வேலை செய்யல. ஆனா அவங்க கண்டுக்காம விட்டானுங்க. அந்த பிரிகாஷன்ஸ் ரிப்போர்ட்ல இவர் சொன்ன அந்த பக்கத்துல இந்த பிரிகாஷன்ஸ் எல்லாமே ஃபேக்டரியில சரியாக செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னு ஒரு டீம் வந்து செக் பண்ணி கையெழுத்து போட்டு போயிருக்காங்க. இதை நீ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், நாங்க தான் எங்க தரப்பு ப்ரூஃபா நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம், எங்க சைடுல தப்பு இல்லன்றத எடுத்து சொல்ல போறது அந்த ரிப்போர்ட் தான் அப்படின்னு ரொம்ப கெத்தா பேசுறாரு சிஇஓ அந்த அமெரிக்கன். நமக்கு தேவை என்ன ப்ரூஃப்னா, கடந்த 2-3 மாதங்களாக இப்ப நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் வேலை செய்யல, அது தெரிஞ்சும் இந்த அமெரிக்கா அதை சரி பண்ண முயற்சி பண்ணல. ஆனா அதற்கான ப்ரூஃப் இங்க நம்ம கிட்ட இல்ல. அங்கிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் டீமோட அந்த பக்கம் போனார்ல, போப்பால போய் பார்த்தா அவரோட டீம்ல இருக்கிற எல்லா பேருமே இறந்து போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் அரகுற உசுர்ல இருக்காரு. அவருக்கு வாக்கி டாக்கில இந்த மாதிரி ரிப்போர்ட் வருது. ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல ரயில்வே ட்ராக் 1ல அந்த நிவாரண வண்டி வருது, ட்ராக் நம்பர் 1 கிளியர் பண்ணி வைக்கணும், அதுல வேற எந்த ட்ரெயினும் வரக்கூடாது, அந்த அப்டேட் கொடுக்க வேண்டியது இன்ஸ்பெக்டர் தான். ஆனா இவர் போற வழியிலே செத்துட்டாருன்னா என்ன நடக்கும் பாப்போம். இப்போ ஸ்டேஷன்ல வடக்கு பக்கத்துல இருந்து அந்த எக்ஸ்பிரஸ் வண்டி வர வேண்டிய அந்த பக்கத்துல இருந்து ஹாரன் சத்தம் கேக்குது. அந்த ட்ரெயின் பொதுவா ஸ்லோவாகும், இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு காலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் போய் போபால் ஸ்டேஷன்ல நிக்காம வண்டியை விடுங்கன்னு சொல்லி இருந்தா வேகமா வருவாங்க, இழுச்சு தள்ளிடுவாங்க, ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த அசிஸ்டன்ட் அந்த பக்கம் வர்ற டெட்டனேட்டர் நான் சொன்னேன் இல்லையா, ரயில்வே ட்ராக்ல செட் பண்ணுவாங்க, ரெட் கலர்ல புகையோட பூம்னு வெடிக்கும், ட்ரெயின் டப்புனு பிரேக் போட்டு நிப்பாட்டுவாங்க, சிவப்பு கொடி கான்செப்ட். அதுக்கு அசிஸ்டன்ட் அங்கிட்ட வர்ற. இப்ப ட்ரெயினை நிப்பாட்டினா கூட மறுபடியும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயினை இங்க இருந்து எடுத்துட்டு மூவ் ஆகி போகணும். அப்ப அந்த பக்கத்துல போய் ரெட்ல இருக்கிற அந்த சிக்னலை கிரீனுக்கு மாத்தணும். அப்பதான் ட்ரெயின் ஆட்களை ஏத்திட்டு மூவ் ஆகும். அதை பண்றதுக்காக இந்த பையன் இந்த பக்கம் ஓடுறான். அசிஸ்டன்ட் சொன்னாப்ல ஓடி போய் அங்க டெட்டனேட்டர் வச்சுட்டு அவர் அந்த பக்கம் விஷவாயு தாக்குதல்ல இறந்துறாரு. டம்னு சத்தத்தோட வெடிக்க உஷாரான எக்ஸ்பிரஸ் வண்டி பிரேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா பிரேக் போட்டு கரெக்டா நம்ம இன்ஜின் பொட்டிக்கு பக்கத்துல வந்து ஒரு 2 அடியா இல்ல 1 அடி கேப்ல கரெக்டா நிக்குதுங்க. அந்த ஹூக்கு போறதுக்கு வசதியாவே வந்து நிக்குது. இப்ப அந்த பக்கம் அந்த பையன் ஓடி போய் சிக்னலையும் போட்டான். சிக்னல் போட்டத இங்க 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற முந்தின ஸ்டேஷன்ல கண்ட்ரோல் ரூம்ல பாத்துறாங்க. எக்ஸ்பிரஸ் வண்டி இப்ப ட்ராக் நம்பர் 1ல இருக்கு. ஆனா அதே ட்ராக் நம்பர் 1க்கு தானே இப்ப அந்த நிவாரண வண்டி வருது. ரெண்டு மோதிக்கிட்டா என்ன ஆகும்னு இப்ப எல்லாரும் பதறாங்க. அந்த பக்கம் மந்திரி இந்த உயரதிகாரி அம்மாவை கூப்பிட்டு செம்ம திட்டுறாரு. தேவையில்லாத வேலை பார்க்காத, ஓம் புருஷன் தான் சொன்ன பேச்சு கேட்காம நிவாரணத்தோட
அவன் போயிட்டு இருக்கான்னா எல்லாத்தையும் அவன் மேல போட்டுட்டு கேஸ க்ளோஸ் பண்ண பார்க்கணும். நம்ம சைடுல ஒரு பலியாடு வேணும்ல, அவனே பாத்துப்பான். அப்புறம் அந்த டாக்டர் நிவாரண பொருட்கள் போறது இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இதை நாம பண்ணோம்னா அந்த தொழிற்சாலைக்கு ஆல்ரெடி அந்த கெமிக்கல் விஷவாயுவா மாறுங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தமாயிடும். அதை நாமளே ஒத்துக்கிட்டோன்னு அர்த்தமாயிடும். பத்தாவதுக்கு அப்ப அந்த ரிசர்ச் பண்ணதே அந்த டாக்டர் தான். அந்த ஆளையும் உடனே இந்தியா விட்டு வெளியில போக சொல்லியாச்சு. கேஸ க்ளோஸ் பண்றோன்னு மந்திரி பேசுற பேச்சாரு இப்படி பேசுறாப்ல. இந்தம்மா காண்டாயி நீ சொல்ற அந்த பலியாடு நானாவே இருந்துட்டு போறேன், ஏதாவது பிரச்சனைனா என் தலை உருளட்டும், நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப திமிரா தைரியமா பேசிட்டு போறாங்க. அந்த பக்கம் ட்ரெயின் வந்து நின்றுச்சு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இறங்கணும் நின்னதும் வீட்டுக்கு போகணும்னு எல்லாரும் அவசரமா இறங்குறாங்க. இங்க அனௌன்ஸ்மெண்ட்ல மாஸ்டர் கொடுக்குறாரு, யாரும் இறங்காதீங்க, இங்க விஷவாயு பிரச்சனை இருக்கு, ஏறுங்க ஏறுங்கன்னு சொன்னா சொல்ற பேச்ச யாரு தாங்க கேட்கறா? நிறைய பேர் கேட்காம இறங்கி போக ஆரம்பிப்பாங்க. போலீஸ்காரன் ஏட்டையா உட்பட எல்லாருமே போராடி பொங்கன்னு மறுபடியும் ஏத்தி மறுபடியும் உள்ள ஏத்துறாங்க. ஹூக்கையும் எடுத்து நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் மாட்டிட்டார். மக்கள் எல்லாத்தையும் ஒரு வழியா அடைச்சிட்டாங்க. ஆனா இதுல கூத்துனா நம்ம ரயில்வே பையனோட ஃபேமிலி இருந்துச்சுல, அவங்களும் இங்க இறங்கிடுறாங்க. பொண்ணு வேற பாத்ரூம் போன்னு சொல்லிட்டு இறங்கிடுச்சு. பொண்ணை தேடிக்கிட்டு அந்த அம்மாவும் சுத்திக்கிட்டு இருக்கு, கை குழந்தையோட. அதுவும் சரி வண்டி எடுக்கலாம்னு பார்த்தா எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி ஊர்க்காரங்கள நிறைய பேர் முதுன்னு ஓடியாராங்க. வர்றவங்க எல்லாத்தையும் ஏறு ஏறுன்னு இவங்களும் பொட்டியில ஏத்திக்கிட்டா இருக்காங்க. ஆனா நின்ன பாடல, கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. அந்த பக்கம் பொட்டி கட்டிட்டு வண்டி, மாட்டு வண்டி, பஸ் என்ன கிடைக்குதோ எல்லாத்துலயும் இங்க ஸ்டேஷன்ல வந்து இறங்கி இருக்காங்க போல. மொத்த டிக்கெட் இங்கிட்ட வந்துட்டு இருக்கு. ஏத்திட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லிட்டா 3 நிமிஷம் டைம், அதுக்குள்ள எத்தனை பேர் ஏறாங்களோ ஏறட்டும், அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருன்னு அப்டேட் கொடுத்துட்டு அவரை இறங்கி நிறைய பேரை ஏத்திட்டு இருக்கு உதவி பண்றாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த அம்மா போன் போடுறது, வேடுகாரி போனை போட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, இதெல்லாம் பண்ணிட்டோம், இருந்தாலும் கவர்மெண்ட் போட்ட உத்தரவை ஒருத்தரும் மதிக்கல, எல்லா இடத்துலையும் கிழிச்சு போட்டு இந்தியாவோட 4வது பக்கத்துல இருந்தும் நிவாரண பொருட்களோட ஏகப்பட்ட ரயில்வே டீம் போபாலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது அவங்க ட்ரெயின்ல இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இந்த சைடுல இருக்கிற லைன் எல்லாம் பக்காவா ஒர்க் ஆகுது. ட்ரெயினோட அந்த பக்கத்துல தான் டெஸ்ட் லைன் மட்டும் தான் ஒர்க் ஆகுது இல்லையா, அதனால அங்கிட்டு இருக்கிற கம்யூனிகேஷன் தான் இப்ப கட்டாய் கிடக்கு. அந்த ட்ராக் மேட்டரை அப்டேட் பண்ண முடியல, படு வேகத்தோட போய்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை ஏத்தியாச்சு. வண்டி கிளம்ப போது விசில் அடிச்சு எல்லாரையும் அலாட் படுத்தணும். இவரும் வாயில இந்த மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு விசில் அடிச்சு அலாட் பண்றாங்க. நிறைய பேர் ஏறாங்க. ஏறி ஏத்தியாச்சு. வண்டியும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏட்டையா ஏறி போய்கிட்டு இருக்கும்போது கடைசி நிமிஷத்துல நான் சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் ஓடியாந்து ட்ராக் 1ல நிவாரண வண்டி வருதுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அவரே இறந்துடுறாரு பாவம். வாக்கி டாக்கி வேற இந்த பஞ்சாயத்துல ஏட்டையா கிட்ட தான் வந்து நிக்கும், ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட நிக்காது. இந்த அப்டேட்ட அந்த பக்கத்துல சொல்றது யார்கிட்ட சொல்றாப்லனா அந்த பையன் கிட்ட தான் சொல்றாப்ல. அந்த பையன் சிக்னல் போட வந்த பையன். ட்ரெயின்ல ஏறணும்னு அவனுக்கு இப்ப முயற்சி பண்ணணுமோ இல்ல இதை பண்ணணுமோலாம் அவர் யோசிக்கல. இப்போ 2 ட்ரெயினும் மோதாம இருக்கணும்னா நடுவுல அந்த தண்டவாளத்தை பிரிச்சு இந்த பக்கம் தள்ளி விடுவாங்க இல்லையா, அந்த லிவர் ஒண்ணு இருக்கும். அதை பிடிச்சி இழுத்தா ட்ராக் 1ல வரக்கூடிய நிவாரண வண்டி அப்படியே டப்புன்னு திரும்பி ட்ராக் 2க்கு போயிடும். அதை திருப்புறதுக்காக ஓடுறான். ஆனா முடியாம ஒரு தடவை கீழே விழுந்துருவான். பட் இருந்தாலும் எந்திரிச்சு மறுபடியும் ஓடுறான். இங்க பார்த்தா அவனோட குடும்பத்துல இருக்கிற அந்த பொண்ணு தான் மயங்கி விழுந்து கிடக்கும். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக செயற்கை சுவாசம் எல்லாம் கொடுத்து அவர் அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அதுல அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவரும் மயங்கிறார். கரெக்டா 2 ட்ரெயினும் மோத போற சமயம் மாதவன் எல்லாம் பார்த்து அப்படியே பீதியாவாப்ல கரெக்டா தண்டவாளத்தை திருப்பி விட 2 மோதாம எப்படியோ எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. ஆனா இந்த முயற்சியில அந்த பையனை இறந்து போயிடுறான். ஆனா அவர் குடும்பத்துல இருக்க அந்த பொண்ணை மட்டும் எப்படியோ நம்ம ரயில்வே மாஸ்டர் காப்பாத்திட்டார். அவர் விழுந்துடுறாரு. ஆனா பாவம், நிவாரண வண்டி இறங்கிருச்சு. மக்களுக்கு தேவையான நிவாரண உதவின்னு எல்லாம் பண்றாங்க. ஏட்டையா மட்டும் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பாக்குறாரு. மாஸ்டர் இறந்து கிடக்குறார். இதே திருப்பி இல்லாத மாதிரி தெரியுது. மூச்சு விடுறாப்ல சுத்தமா ஒன்னும் அறிகுறியே இல்ல. உடனே பையில கைய விட்டு சாவி எடுத்துட்டு லாக்கடை திறந்து பணத்தை ஆட்டையா பண்ணலாம் முடிவு பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் சொன்னாப்லயே பிரசவத்துல அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஆனா குழந்தை இவ்வளவு பிரச்சனைகளோட பிறக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாதிப்புக்குள்ளானவர்களை அங்க இருந்த ரிப்போர்ட்டர் அப்ப போட்டோ எடுத்திருப்பேன். அந்த ஒரிஜினல் போட்டோவும் இவங்க எடுக்கிற இந்த படத்துக்காக எடுக்கிற போட்டோத்தையும் அடுத்து காட்டுறாங்க பாருங்க. அப்படி இருக்கும். மாஸ்க போட்டுட்டு மாதவன் உட்பட மீட்புக்குழு ஆட்கள் இறங்குறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதை ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கு அந்த விஷவாயோட தாக்குதல இருந்து ஓரளவு நிவாரணத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி டைம் ஆயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா காத்தோட காத்தா இந்த விஷவாயும் கரைஞ்சு அப்படியே டைலூட் ஆகவும் ஆரம்பிக்குது. 200 கிலோமீட்டர் தூரத்துல அந்த முந்தைய ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாரு, வேண்டா வரப்ப வேலை பார்த்துட்டு இருப்பாருல, இப்ப அவர் கூட திரும்பி மாஸ்க போட்டுட்டு இங்க வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டார். 4 பக்கமும் ஏகப்பட்ட வண்டிகள் வருது. எல்லா பேரும் போராடி மக்களை காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் உயிரிழப்பு தானே. அடுத்த நாள் காலையில விடியும் போது ஓரளவு கேஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க மாஸ்க கழட்டிடலான்னு சொல்றாங்க. மாதவனும் கழட்டுறாங்க. காலையில கேஸ் போன பின்னாடி கூட பயந்துட்டு அந்த ஊரையே காலி பண்ணிட்டு எவ்வளவோ பேரு அப்படியே வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ மக்கள் தன் உறவுகளை தேடி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்ததும் முதல் வேலையா லாக்கர்ல இருந்த 1 கோடி ரூபாய் பணத்தை தான் செக் பண்ண போறாங்க. ஒரு எஸ்ஐ வெளியில நிப்பார். ஒரு அதிகாரி தான் உள்ள திறந்து பாப்பார். சார் உள்ள பணம் இல்ல சார் பதறுவார். எஸ்ஐ பணம் இல்லையா, சாய் போட்டு தானே திறந்திருக்காங்க. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வேற இல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் தான் இந்த சான்ஸை பயன்படுத்தி பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிருக்கணும். அவெல்லாம் நல்லா இருப்பானா, உருப்பட மாட்டான் அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாப்ல. இத அங்க கீழே அந்த பணத்தோட உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ஏட்டையா மாதிரி நடிச்சிட்டு இருந்த நம்ம திருட்டு பையலும் கேட்கறான். எவ்வளவோ உதவி பண்ணி கிடந்த அந்த மனுஷன் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட பேரை கெடுத்துட கூடாதுங்கிறதுக்காக நம்மளால ஏதோ செய்யறான். மாதவனுக்கு இந்த மேட்டர் போகுது. அந்த பக்கம் ஒரு பையன் வேற வண்டியில ஓடியாந்து யாரு நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரோட பையன் அப்பா உயிரோட இருக்காரா செத்துட்டாருன்னு விசாரிக்கிறான். லிஸ்ட்ல இறந்தவர்களோட லிஸ்ட்ல அவர் பேர் இல்ல. சில பேரை அடையாளம் தெரியாம அந்த பக்கம் புதைக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கெல்லாம் மயானத்தை கூட்டு போயிருக்காங்க, தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க போய் பாருட்டாப்ல. இந்த பக்கம் மாதவன் மேட்டரை கேள்விப்பட்டுட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் அதுவும் இவர்
அவர் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஒரு வர வேணா வாங்க சார் வந்து பாருங்க சார், பணத்தை பாருங்க சார், ₹1 கூட இல்ல சார் சொல்லிட்டு திறந்து காமிச்சா உள்ள 1 கோடி அப்படியே இருக்கும், ₹1 கம்மியா இருக்கும். இனி பார்த்துட்டா இருக்க போறாங்க, அதான் மொத்தம் இருக்கு. என்னையா ஒழுங்கா பாரியான்னு திட்டுறாப்ல. கொஞ்சம் கிடைச்சா போதுமே, எப்படா எங்களை திட்டலான்னு காத்து கிடக்குறதுன்னு திட்டுறாப்ல. பார்த்தா பணம் வச்சது வேற யாரும் இல்ல, சாத்தமா ஏட்டையாதான். ஒரே ₹1 மட்டும் இவன் திருப்திக்காக எடுத்து வச்சிருக்கான். ரிப்போர்ட்டர் அங்கதான் உட்காந்துருப்பான். எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு கேட்டா, இல்ல இனிதான் எனக்கு வேலை ஏன்னு அந்த ரிப்போர்ட்டர் சொல்லுவேன். அந்த பக்கம் பையன் மயானத்துக்கு போய் தன் அப்பாவை தேடிட்டு இருக்கான். அவர் அங்க பாடியா கிடக்குறார். பாடிய எரிக்க போறாங்க. முஸ்லீம்னு அடையாளம் காணப்பட்ட படைகளை பாடிகளை இந்த பக்கம் புதைக்க போறாங்க. இவரை எரிக்க போற சமயம் திடுத்துப்புன்னு பார்த்தா நம்ம ஆளு எந்திரிச்சு உட்கார்றாரு. பதறாதீங்க ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு எரிக்க போனவங்க ஆசுவாசப்படுத்துறாங்க. எல்லாரையும் செக் பண்ணியா என்ன மாதிரி எத்தனை பேர் இப்படி எந்திரிக்க போறாங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், பல தடவை செக் பண்ணி தான் சார் நாங்க எரிப்போங்கிறாங்க. இன்னையோட இவரே 4வது கேஸா. இந்த மாதிரி பல்ஸ் இருக்காது, மூச்சுட மாட்டாங்க. ஆனா திடுத்து எப்படி எந்திரிச்சு உட்காருவாங்க. ஏதோ அவங்க உடல்வாக அப்படி. நல்ல வேலை இவர் தப்பிச்சிட்டாரு. பையன் ஓடியாந்து கட்டி பிடிச்சு கதறான் அப்பாவை. இப்போ படத்துக்காக இவங்க எடுத்த காட்சிகள் நிஜத்துல நடந்த காட்சிகள்னு ரெண்டையும் அடுத்து எடுத்து காட்டுறாங்க. நாம இப்ப கதையில பார்த்த நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே அப்படியே நடந்திருக்கு. நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் கேரக்டர் நிஜம். அவர் மார்ச்சரியில செத்துட்டாரு நினைச்ச இடத்துல டப்புன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தது நிஜம். அந்த ஸ்டேஷன் பையனோட ஃபேமிலி அவங்க பாதிக்கப்பட்டது நிஜம். படத்துல அவங்க தப்பிச்சாப்ல காமிச்சிருப்பாங்க. ஆனா நிஜத்துல அந்த கை குழந்தை இறந்துருச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் காப்பாத்திருப்பார்ல ஒரு 5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய இறந்துருது. அந்த பக்கம் ரிப்போர்ட்டர் அவரும் நிஜம். இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகிறதுக்கு முன்னாடியே அது லீக் ஆக போகுது, அது ஒரு எரிமலை எப்ப வேணாலும் வெடிக்கும்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதினவர் அவர் தான். அவர் நினைச்சாப்லயே எரிமலை வெடிச்சு கோரதாண்டவா ஆடிடுச்சு. அந்த ரிப்போர்ட்டர் கூட இப்போ கொரோனா பிரச்சனையில இறந்துட்டார். அந்த விபத்துல தப்பிச்சவரு கொரோனா விபத்துல இறந்துட்டார். அப்புறம் நம்ம மாதவன் கேரக்டர்ல GM ஜெனரல் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட கேரக்டர் நிஜம். கவர்மெண்டே முடியாதுன்னு சொல்லியும் முந்தின ஸ்டேஷன்ல நிப்பாட்டியும் போங்கடான்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நிவாரணத்தோட போனது நிஜம். அந்த பிரச்சனையில டோட்டலா பார்த்தா 15,000க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்கிறாங்க. இந்த ரயில்வே ஆட்கள் இல்லாத பட்சத்துல, இவர்களோட உதவி இல்லாத பட்சத்துல அந்த 15,000க்கும் மேற்பட்டங்கிறது 50,000க்கும் மேற்பட்ட மாறி இருந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு. அந்த பக்கம் அந்த ஆன்டிடோட் மருந்து பொருட்களை விடமாட்டோம்னு சொன்னாங்கல்ல, கடைசியா ஒரு வழியா மருந்து பொருட்களோட டாக்டர் இங்க வந்து இறங்கிட்டார். மருந்து பொருட்களை இங்க இருக்கிற அரசியல்வாதியை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த டாக்டரை உடனே அந்த சிட்டியை விட்டு வெளியேற்றிட்டாங்க. இனி ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா சேஃப்டி மேட்டர்லயாவது குறைஞ்சபட்சம் அதிகாரிகள் கவனத்தோட நடந்துக்கணும். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கிறேன். வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.